சொல்லுங்க சென்னை ஐஏஎஸ் அகாடமி. அடுத்து நம்ம டெஸ்ட் 5க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்க போகிறோம். டெஸ்ட் 5 ஓகே, முந்தானேத்து நீங்கள் வந்து எல்லாருமே கொஸ்டின் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க, டெஸ்ட் மார்க் எல்லாரும் என்ட்ரி பண்ணியிருந்தீங்க. நேற்று வந்து தமிழ் டிஸ்கஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டிஸ்கஷன் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரிக்குரிய டிஸ்கஷன் பார்க்குறோம். போன தடவை ஓகே, போன கிளாஸில் எல்லாருமே டெல்லி சுல்தான், குப்தா, சிந்து சமவெளி டிஸ்கஷன் பார்த்தீங்க. எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஓகேங்களா. மற்ற சப்ஜெக்டோட நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு நிறைய பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இதுலேயும் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக என்ன கதையெல்லாம் சொல்லாமல் எல்லா கதையும் நம்ம சொல்லி ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தடவையிலேருந்து நம்ம என்ன டாபிக் தான் இருக்குது ஓகேங்களா, அது நான் ஓவராலாக ஒரு இனிஷியேட்டிவ், ஓவராலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் முகல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய பீரியட் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1526 ஸ்டார்ட் ஆகி 1707 வரைக்கும் இருக்காங்க. அது தான் முகல்ஸ் ஓகேங்களா. பாபர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். மொத்தம் இருக்கக்கூடிய 6 மன்னர்கள், அந்த 6 மன்னர்களுடைய சீக்வன்ஸ் படிப்பதற்காக நம்ம ஒரு ஷார்ட்கட் படிக்கிறோம் ஓகேங்களா. என்ன ஷார்ட்கட்? பாட்ஷா அப்படின்னு படிக்கிறோம். பி ஃபார் பாபர், அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஹச் ஃபார் ஹுமாயூன், அடுத்து ஏ ஃபார் அக்பர், அடுத்து ஜஹாங்கீர், அடுத்து ஷாஜகான், அடுத்து அவுரங்கசீப். ஓகே, டெல்லி சுல்தான் தான் பார்த்துருப்போம். மன்னர்கள் தான் மாறி மாறி வருவாங்க. தளபதி வருவார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வருவார், மருமக வருவார், இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இவங்க எல்லாரும் டைரக்டாக நேரடியான வாரிசுகள். ஓகே, பாபருடைய பையன் ஹுமாயூன், ஹுமாயூனுடைய பையன் அக்பர், அக்பருடைய பையன் ஜஹாங்கீர். இந்த மாதிரி சீக்வன்ஸாக தான் வரும், எங்கேயும் மாற்றுக்கிறது கிடையாது. மொத்தம் 6 பேர் முகலாய பேரரசுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் முகலாய அரசு கண்டினியூ ஆயிருக்கும். அப்புறம் 707 இருந்து 1857 வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கும். ஆனால் அவர்கள் பேரரசாக இருக்க மாட்டாங்க, சிற்றரசுகளாக மாறிடுவாங்க. ஓகேங்களா. முகலாயர்களுக்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கும். ஓகே, அவுரங்கசீப்புக்கு அப்புறம் அவருடைய பகுதியே சுருங்கி இருக்கும் ஓகேங்களா. இப்போ பிரிட்டிஷும் வந்துடுவாங்க, பிரிட்டிஷ்க்கு இதை பென்ஷன் வாங்கிட்டு சும்மாவே இருப்பாங்க. லாஸ்ட் முகலாய மன்னராக 2ஆம் பகதூர் ஷா சொல்லுவாங்க. லாஸ்ட் முகலாய பேரரசராக அவுரங்கசீப் சொல்லுவாங்க. இதுதான் முகலாயரை பற்றி இன்ட்ரோடக்ஷன். மராத்தாஸ் அப்படின்னு பார்க்கும்போது முகலாயர் அப்படிங்கிறது ஒரு மன்னர் பரம்பரை. ஆனால் மராத்தாஸ் அப்படின்னு பார்க்கும்போது மன்னர் பரம்பரை கிடையாது, இது ஒரு மக்கள் இனம். எப்படி நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மராத்தியர்கள் மக்கள் இனம். அந்த மக்கள் இனத்திலிருந்து ஒரு நபர், அதாவது அவங்க பூர்வீகமாக அவங்க போர் வீரர்களாகவும் வேலை பார்க்குறவங்களாகவும் இருந்தாங்க. அதுல இருந்து சிவாஜி அப்படி ஒரு நபர் மட்டும்தான் ஓகேங்களா, சிவாஜி ஒருத்தர் மட்டும்தான் மன்னராக மாறுறார். ஆசை இருந்தது, நல்ல மன்னராக மாறுறார். அப்போ மராத்தியர்கள் அது ஒரு நபரை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். சிவாஜியை மட்டும் பற்றி தான் படிக்க போகிறோம். சிவாஜிக்கு அடுத்து பேஷ்வாக்களுடைய ஆட்சி அப்படின்னு வரும். சிவாஜிக்கும் அவுரங்கசீப்பும் ஓகே 2 பேரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். அவங்க 2 பேருக்கு என்ன ஃபைட் நடந்தது அதை பற்றி சிவாஜியை பார்த்து முடிச்சுட்டு, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஷ்வாக்களுடைய ஆட்சி நடக்கும், அதை பார்க்கணும் ஓகேங்களா. ரைட். அடுத்து ஏஜ் ஆஃப் விஜயநகரம் பாமினி, இதை பற்றி நம்ம சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவில் டெல்லி சுல்தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ இருந்து 1206 இருந்து 1526 வரைக்கும் டெல்லி சுல்தான் ரூல் பண்ணுவாங்க. மொத்தம் 5 வம்சம் ரூல் பண்ணுவாங்க. அதில் 3வது வம்சமாக இருக்கக்கூடிய துக்ளக் வம்சம். அந்த துக்ளக் வம்சத்தில் முகமது பின் துக்ளக், நான் அவருக்கு நினைக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ் நடத்திருந்தோம், ஆர்சிபி ஃபேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த முகமது பின் துக்ளக்கோடைய ஆட்சி காலத்தில் 2 அரசாங்கம் தென்னிந்தியாவில் புதிதாக உருவாகுது. 3 உருவாயிருக்கும், ஆனால் 2 தான் சிலபஸில் இருக்கும். ஓகே, 2 அரசாங்கம் நம்மளை பொறுத்த வரைக்கும் புதிதாக உருவாகுது. அதுதான் பாமினி. ஃபர்ஸ்ட் விஜயநகர பேரரசு 1336 ஹரிஹரர் புக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உருவாக்குவாங்க. ஓகே, அடுத்து பாமினி அரசு 1347 அலாவுதீன் பஹமன் ஷா ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் என்ன செய்வாரு, பாமினி அரசு உருவாக்கிடுவாங்க. இவங்க 2 பேரும் சவுத் இந்தியா சேர்ந்தவரை. இங்க ஒரு ரிவர் ஓடுது ஓகேங்களா. இந்த ரிவருக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி பாமினி அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி விஜயநகர அரசு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிப்பாங்க. இந்த 2 பேரையும் பிரிக்கக்கூடிய ஆறுக்கு பேர் என்ன? துங்கபத்திரா ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு அரசாங்கத்தையும் பிரிக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு பேர் என்ன சொல்றாங்க? துங்கபத்திரா ஆறு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அப்ப 336 347 ஓகேங்களா. இது ஒரு ஹிந்து அரசாங்கம், விஜயநகர பேரரசு. பாமினி அரசு ஒரு முஸ்லீம் அரசாங்கம். இந்த விஜயநகர பேரரசு 1565 ஒரு சண்டை நடக்கும், தலைக்கோட்டை போற சண்டை நடக்கும். அந்த சண்டைக்கு அப்புறம் அப்படியே இந்த விஜயநகர பேரரசு நலிவடைய தொடங்கிடும். ஓகேங்களா. ஓவராலா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனா கொடுத்துட்டு இப்போ நம்ம சப்ஜெக்ட் அதாவது ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம அது குறித்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை படிக்கலாம். ஓகேங்களா. ரைட். அது மாதிரி கொஸ்டினோடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்தது, டிஸ்கஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா. டிஸ்கஷன் நல்ல கதை சொன்னீங்க சார், நல்ல கதை, கொஞ்சம் இந்த டாபிக் நல்லா சொல்லுறது நல்லா இருக்கும், இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக் சொல்லும்போது நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. அதுக்காக தான் வேல்யூபிள் ஃபீட்பேக் கேட்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்லேவ்ஸ், அதாவது முகலாயர்கள் எந்த இனத்து அடிமைகளை அதிகம் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் கேட்குறாங்க. ஓகேங்களா. அதாவது நம்ம
அடிமைகள் அப்படிங்கிற விஷயம். ஓகே, முகலாயர்கள். ஓகே, அடிமைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து டெல்லி சுல்தான்ல இருந்தே ஆரம்பிக்கும். ஓகேங்களா, டெல்லி சுல்தான்ல இருந்து இந்த அடிமைகள் அப்படிங்கிற கலாச்சாரம் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, நம்ம ஊர்ல எப்படி மார்க்கெட்ல போயிட்டு காய்கறிகள், பழங்கள், பொருட்கள்லாம் வாங்குறோமோ அதே மாதிரி அதே கான்செப்ட்ல என்ன செய்யறாங்க, முஸ்லீம் அரசாங்கத்தில் முஸ்லீம் மன்னர்கள் அடிமை சந்தை அப்படின்னு நடத்துவாங்க. ஓகேங்களா, அங்கே போயிட்டு நம்ம என்ன செய்யணும், அடிமைகளை பார்த்து வாங்குவாங்க. மன்னர்கள், தளபதிகள் என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு இந்த அடிமை நீ எவ்வளோ வருஷம் இருப்பான், இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், ஓகே அப்படிலாம் பார்த்து அடிமைகளை விலைக்கு வாங்குவோம். அப்படி வாங்கின அடிமை தான் நம்ம பார்த்துருந்தோம் டெல்லி சுல்தானில் குத்புதீன் ஐபக் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நிறைய மன்னர்கள் எல்லாருமே அடிமையில வாங்கப்பட்டவர்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இல்துமிஷ் நம்ம என்ன சொல்லுவோம், அடிமைன்னே சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம், ஏன்னா குத்புதீன் ஐபக்கே அடிமை, அவர் வாங்கப்பட்ட அடிமை தான் இல்துமிஷ், அதனால தான் அவர் அடிமைன்னு சொல்றோம். அதே மாதிரி இங்கேயும் முகலாயர் காலத்தொட்டே வந்து நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து அடிமைகள் வாங்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அந்த அடிமைகள்ல எந்த இனத்தோடைய அடிமைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்கள் அப்படின்னு சொல்றாங்க, யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிசீனியர்கள் அவங்க சொல்லுவாங்க. அவங்கள தான் வந்து இந்த இனத்து அடிமைகள் தான் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா, விரும்பி வாங்குவாங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து திறமையாசாலிகளாக இருப்பாங்க. ஓகேங்களா, எடுத்துக்காட்டாக நான் ஒரு அபிசீனி அடிமைகளை வரலாற்றில் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு அபிசீனி அடிமையை நான் சொல்றேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி சுல்தான் படிக்கும்போது பார்த்துருப்போம். இந்தியாவிலையும் சரி, ஓகேங்களா, டெல்லி சுல்தான்லேயும் சரி, முதல் இந்திய அரசி அதாவது ராணி அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சுல்தான் பேகம். ஓகே, இல்துமிஷோடைய பொண்ணு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். யாரு, ரஷ்யா சுல்தான் பேகம். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஒரு அடிமையை, ஓகேவா, அவங்க ஒரு அடிமையை வேலைக்கு வச்சிருப்பாங்க. அதுதான் யாகுத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமை இருப்பாங்க. யாரு, யாகுத். ஓகே, அவங்க கூட பார்த்துட்டீங்கன்னா இந்த யாகுத், ஓகே யாகுத் அந்த அடிமை கூட பார்த்தீங்கன்னா இந்த அபிசீனி அடிமை தான் ரொம்ப திறமைசாலியா இருப்பார். ஓகே, அதனால தான் ரஷ்யா சுல்தான் பேகம் ஓரளவுக்கு திறமை ஆட்சி புரிந்தாங்க. ஓகே, அப்போ அபிசீனி அடிமை விரும்பி வாங்குவாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின், ஹரிஹரா புக்கா சர்வ்டு அண்டர் த காக்கத்திய ரூலர் ஆஃப் வாராங்கல். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஹரிஹரா புக்கா நான் சொன்னா இல்லையா, 1336ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்க, விஜயநகர பேரரசு அப்படிங்கிற ஒரு பேரரசை உருவாக்கி எதை, விஜய் நகர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு, வித்யாரண்யர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், ஒரு சைவ மடத்துறவி. அவர் தான் என்ன பண்ணுவார்னா இவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணி விஜயநகர பேரரசை உருவாக்க ஹெல்ப் பண்ணியிருப்பார் 1337. சரி சார், அப்போ இந்த ஹரிஹரா புக்கா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி காக்கத்திய மன்னர், இந்த காக்கத்திய மன்னர்கிட்ட ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, அந்த காக்கத்திய வம்சத்துல மன்னர், அந்த மன்னர் யார், ஓகே பாருங்க, முதலாம் பிரதாபருத்ர தேவன், இரண்டாம், மூன்றாம், நான்காம். நமக்கு ஞாபகம் இருக்கும் அலாவுதீன் கில்ஜியுடைய படையெடுப்புல காக்கத்திய வம்சத்தை அடிச்சு நொறுக்கியிருப்பாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேடா, அதுல இந்த பிரதாபருத்ர தேவா அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, அப்ப அதே தான். அப்போ காக்கத்திய வம்சம்னா பிரதாபருத்ர தேவா. ஓகே, ஆனா இங்க 1, 2, 3 கொடுத்தாங்க. எந்த மன்னர் அப்படின்னா இரண்டாம் பிரதாபருத்ரன் கிட்ட தான் வேலை பார்த்துருப்பாங்க. யார், இந்த ஹரிஹரா புக்கா. ஓகே, ரொம்ப முக்கியமானது காக்கத்திய வம்சம். காக்கத்திய வம்சம் இந்த வார்த்தையை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ரொம்ப முக்கியமான ஒரு வைரம் ஞாபகம் வரணும். என்ன வைரம், கோஹினூர் வைரம் ஞாபகம் வரணும். ஓகேங்களா, ஏன் சார் ஞாபகம் வரணும் அப்படின்னா இப்போ இந்த கோஹினூர் வைரத்திற்காக எத்தனையோ நாடுகள் உரிமை கொண்டாடி இருக்குது. ஆனால் இந்த வைரம் முதலாக எங்க தோன்றியது, எங்க அதை வடிவமைத்தாங்க அப்படின்னா இந்த காக்கத்திய வம்சத்திற்குரிய மன்னர்கள் தான் அதை வடிவமைத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து அலாவுதீன் கில்ஜி எடுத்து போவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வந்து வெளிநாட்டுக்காரங்க நாதிர் ஷா படையெடுப்புல போகும். அப்படியே போயிட்டு கடைசி இங்கிலாந்து கையில் இருக்குது, இங்கிலாந்து கிரீடத்தில் இருக்குது, முடிஞ்சு போச்சா. அப்போ இப்போ இதுக்காக நம்ம இந்தியா கொண்டாடுது, பாகிஸ்தான் கொண்டாடுது, ஈரான் உரிமை கொண்டாடுது, ஆப்கானிஸ்தான் கொண்டு உரிமை கொண்டாடுது. ஏன் அப்படின்னா அந்த நாடுகள் தான் கடந்து தான் அங்கே போயிருக்குது. ஓகேங்களா, ஆனால் உருவானது நம்ம ஊர்ல காக்கத்திய வம்சத்துக்கு மன்னர்கிட்ட உருவானது. ரொம்ப அன்லக்கி டைமண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரைட், கோஹினூர் வைரம். அப்போ வேலை பார்த்த யாருக்கிட்ட, இரண்டாம் பிரதாபருத்ரன் கிட்ட வேலை பார்த்துருக்காங்க ஹரிஹரா புக்கா. அவங்க கிட்ட இருந்தா அடுத்து வந்தாங்க. அடுத்த பிறகு ரொம்ப முக்கியமானது மராத்தால இருந்து சிவாஜியின் முடிசூட்டு விழா 1674. ஆக்சுவலா இதுல 2 கொஸ்டின் இருக்குது. ஒன்னு நடைபெற்ற கோட்டை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏகப்பட்டதெல்லாம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எப்பொழுது சிவாஜி முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு இயர் கேட்பாங்க. 1674 ரெண்டுமே கொஸ்டின். ஓகே, ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க. ராய்கர் கோட்டையில தான் என்ன பண்ணிருப்பாருன்னா இவர் முடிசூட்டி கொண்டார். என்ன சார் முடிசூட்டுவீர் என்ன அர்த்தம், மன்னராக முடிசூட்டுவீர். ரைட். அப்போ நமக்கு சிவாஜி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது அவருடைய பட்டப்பெயர் ஞாபகம் வரும். என்ன சொல்லுவோம், முழுசாக சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொல்றோமா. அப்போ அந்த சத்ரபதிங்கிற பட்டம் அவர் எப்போ பெற்றுக்கொண்டார், எஸ் முடிசூட்டும் பொழுதுதான் பெற்றுக்கொண்டார். அப்போ சிவாஜிங்கிற பட்டம் இதே ராய்கர் கோட்டையில இதே மாதிரி 1674ஆம் ஆண்டு தான் சத்திர
பதி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்றுக்கொண்டார். சத்திர அப்படின்னா பதி என்றால் தலைவன், சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையின் தலைவன் அல்லது ஒரு படையின் அல்லது ஒரு குடையின் கீழ் எல்லா மக்களோடைய தலைவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே ரைட். இதுல ஆப்ஷன் ஆக்சுவலா மராத்தியர்களுக்கு கோட்டை தான் வலிமை. மராத்தியர்கள் ஒருத்தன் எந்த அளவுக்கு எத்தனை கோட்டைகளை கைப்பற்றி வச்சிருக்கானோ அந்த அளவுக்கு அவன் வலிமை வாய்ந்தவன். ஓகே, நான் சொன்னேன் சிவாஜி வந்து அவுரங்கசீப் மன்னர்கிட்ட தான் அடிக்கடி சண்டை போடுவார் சொன்னேன். அப்படி சண்டை போடும்போது அவுரங்கசீப்பே வந்து என்ன சொல்லுவார் அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய கோட்டை கைப்பற்றுறப்பா வலிமை அடைஞ்சிருவான், அதனால நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் சொல்லிட்டு யார் அனுப்புவார், ராஜா ஜெய்சிங் அனுப்புவார். அப்போதான் 2 பேருக்கு புரந்தர உடன்படிக்கைன்னு சொல்லி போடுவாங்க. பின்னாடி இருக்குது நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அப்போ புரந்தர உடன்படிக்கைன்னு சொல்லியிருப்பாங்க. இருக்கக்கூடிய 32 கோட்டையில நீ 22 கோட்டை வச்சுக்கோ, இந்த மாதிரியே பேசுவாங்க. அப்போ கோட்டைகள் தான் அவங்களுக்கு பலம் கொடுக்குது. ஓகே, அதே மாதிரி சிவாஜி என்ன வகையான போர் முறையை பின்பற்றிருப்பாங்க அப்படின்னா குரில்லா போர் முறையை பின்பற்றிருப்பாங்கன்னா சிவாஜியை பற்றின பர்சனல் டீட்டெயிலாக நம்ம அகாடமிலேயே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்க. அதே மாதிரி சிவாஜி காலத்திற்கு பின்பு பேஷ்வாரத்திற்கு பின்பு அந்த மராத்திய குடும்பம் எப்படி 5 துண்டுகளாக உடைந்தது, ஓகே அவங்க எந்தெந்த பகுதி ரோல் பண்ணாங்க அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம் அகாடமியிலே. ஷார்ட்ஸ் சேனலில் போயிட்டு பாருங்க. ஓகேங்களா, ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு. ஓகேங்களா ரைட். இப்போதைக்கு வேற டேட்டா என்ன பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சிவனேரி கோட்டை இருக்கு பாருங்க. இந்த சிவனேரி கோட்டையில் தான் சிவாஜி பிறந்திருப்பான். சிவாஜியோடைய பிறப்பு சிவனேரி கோட்டையில இருக்கும். ஓகே, மேற்படி சிவாஜியோடைய குரு அதாவது வழிகாட்டி அப்படின்னா கார்டியன் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாதாஜி கொண்டதேவ். அவர் தான் வந்து கார்டியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அவருடைய அப்பா பேரு ஷாஜி போன்ஸ்லே. ஓகேங்களா, இவருக்கு 2 பட்டப்பெயர்கள் வழங்கப்படுகிறது. ஓகேவா, இவர் வந்து அவுரங்கசீப்புக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தனால 2 பட்டப்பெயர்கள் இவருக்கு வழங்கப்படுகிறது. ஒன்று, சிவாஜி வந்து மலைகளுக்குள்ள இருந்து கொரில்லா போர் முறையை கைப்பற்றினால ஒளிஞ்சு இருந்து அவுரங்கசீப்புக்கு குடஞ்சல் கொடுத்ததுனால மலை எலி, என்னப்பட்ட பேரு மவுண்டைன் ரேட், மலை எலி. எப்படி நம்ம வீடுகள் எலி வந்து நம்ம குடஞ்சல் எடுக்குது, அதே மாதிரி இவருக்கு மலை எலி. அதே மாதிரி சிவாஜி இருக்கும்போது தக்கான பகுதி முழுவதையும் அவர் கைப்பற்றுவார். ஓகே, அவுரங்கசீப்புக்கு ஐயோ தக்கான பகுதியை தான் போகுதே, எப்படி நம்ம உடம்பு பகுதியிலிருந்து புற்றுநோய் எப்படி நம்ம ஒவ்வொரு உறுப்புகளாக நம்மளை அழிக்குதோ அதே மாதிரி அங்க இந்தியா முழுவதையும் அவர் கைப்பற்றிருக்கு. அதனால இவருக்கு இன்னொரு பட்ட பேர் இருக்கு. என்ன பட்ட பேர்? தக்கான புற்றுநோய். ஏன் சார் பட்ட பேருக்கு இவ்வளவு கதை சொல்றீங்க? அப்படி கதை சொன்னா அதுக்கு ஆளை பதியும், மறக்காது. ஓகே, என்ன ரீசன் சொன்னா மறக்காது, அதனால சொல்றேன். ஓகே, இப்போ தக்கான புற்றுநோய், அப்புறம் வந்து சத்ரபதினு சொல்லிட்டு அது நார்மல் ஒரு பட்டம் சூட்டிய முடிசூட்டி கொண்ட பட்ட பெயர். இந்த 2 வந்து அவுரங்கசீப் வழியிலிருந்து வந்தது. தக்கான புற்றுநோய், மலை எலி அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்ட பெயர் இருக்கு. ஓகேங்களா, ரைட்டா? சிவாஜி ரைட். அதாவது கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டது இந்த கொஸ்டின் தான் நார்மல். ஓகே, 1 லைனர் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் தான் ரீசெண்டாக கேட்குறாங்க. பாதி பேர் தப்பு பண்ணக்கூடியதும் இந்த ஏரியாவில் தான் தப்பு பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா புக்கை தெளிவாக படிக்கணும். அதை தாண்டி கொஞ்சம் என்சிஆர்டி புக்ஸையும் நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. என்சிஆர்டி புக்ஸை படிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் இதுவே போதும், நம்ம ஆஃப்டர் எலிமினேஷன் வச்சு நம்ம பண்ணிடலாம். இருந்தாலும் என்சிஆர்டி புக்ஸை படிச்சுக்கோங்க. ரைட். அகமது ஷாவின் ஆட்சியின் கீழ் குறிப்பிட்டவற்றில் எது தவறானது அப்படிங்கிறாங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஓகே, அகமது ஷா. சார் என்ன சார் அகமது ஷாங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டது இல்லையே, படிச்சிருந்தா கேள்விப்பட்டிருப்பேன். ஓகே, யார் சார் அகமது ஷா அப்படின்னா பாமினி அரசு ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர் தான் இந்த அகமது ஷா. ஓகேங்களா, அகமது ஷா அப்தாலின்னு வச்சுருக்காங்க. பாதி பேர் அகமது ஷா அப்படின்னு வச்சோன்னா அகமது ஷா அப்தாலின்னு ஒருத்தர் இருக்காரு சார், ஆப்கானிய மன்னர். அவர் கிடையாதுப்பா, அவர் இன்னும் வருஷம் வரதுக்கு இன்னொரு 200 வருஷம் கழிச்சு தான் வருவார். ஓகேங்களா, இவர் பாமினியை சேர்ந்த ஒரு மன்னர் அகமது ஷா, அகமது வாலி ஷா அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க இவர். ஓகேங்களா, அப்போ இவருடைய ஆட்சியின் கீழே என்ன நடந்தது, அதுக்கு தவறான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா, இவர் வந்து இந்த வருஷம் இந்த வருஷம் கரெக்ட் தான். ஓகேங்களா, 1424-25 இருப்பார். அதுக்கு முன்னாடி 1524 இவர் ஆட்சி புரிய ஆரம்பிச்சிருவார். ஓகேங்களா, ரைட். இப்போ என்ன பண்றாரு இவரை பத்தின ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? ஓகே, ஒரு பாமணி அரசு சேர்ந்தவர். மொத்தம் பாமணி அரசுல 18 மன்னர்கள் முடிசூட்டி கொள்வார்கள். அது ஒரு அரசர் தான் யாரு? இந்த அகமது ஷா. ஓகே ரைட். தலைநகரை குல்பர்காவில் இருந்து, நல்ல கவனிங்க, தலைநகரை குல்பர்காவில் இருந்து பிடாருக்கு மாற்றினார். எஸ் கரெக்ட் தான். ஓகேங்களா, அந்த காலத்துல நம்ம வரலாற்றுல யார் யாரு எந்தெந்த மன்னர்கள் எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு தலைநகரத்தை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. டெல்லி சுல்தானில் பார்த்துருந்தோம். ஓகே, முகமது பின் துக்ளக்கு, அப்புறம் சிக்கந்தர் லோடி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்கே பாமினி அரசுலையும் பார்த்துக்கணும், விஜயநகர அரசுலையும் பார்க்கணும். ஓகேவா, ஹம்பியிலிருந்து பேணுகொண்டாவுக்கு மாற்றுவாங்க. அதே மாதிரி இங்கே பாமினியில் குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றுறாங்க. எங்கேருந்து எங்கே? குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றியது யாரு? அகமது ஷா மாற்றினாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, கரெக்ட். 2வது ஸ்டேட்மெண்ட், அவரது காலத்தில் டக்கீன் கட்சிக்கும் வெளிநாட்டு கட்சிக்கும் ஓகேவா மோதல் பற்றி பேசப்பட்டிருந்தது. எஸ் கரெக்ட் தான். ஓகேங்களா ரைட். அடுத்து 1424 ஆண்டு 25ஆம் ஆண்டில்
வாராங்கல் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது. எஸ், 100% கரெக்ட். நம்ம இப்போதானே பார்த்தோம் காக்கத்திய வம்சம் பார்த்தோமா, அந்த காக்கத்திய வம்சத்தோடைய பகுதி தான் வாராங்கல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாராங்கல் பகுதியை ஆக்சுவலா பாமணி அரசு எங்க ரூல் பண்ணா நான் காமிச்சேன்னா, இங்கதான் அந்த துங்கபத்ரா ரிவர் ஓடுது, இந்த பகுதி ஃபுல்லா அவங்க வந்து ரூல் பண்ணாங்க. பாமணி அரசு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ரூல் பண்ணுவாங்க இந்த இடத்துல, அப்புறம் அவங்களுடைய வலிமை காரணமாக அப்படி அப்படியே இங்க எல்லா பகுதியும் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கேயும் அப்பப்போ விஜயநகரத்தையும் தோற்கடிப்பாங்க. ஓகேங்களா, அப்படி ரோல் பிடிக்கும் போது இங்க இருக்க தெலுங்கானா பகுதியில் இருக்கக்கூடியது அந்த வாராங்கல். அந்த வாராங்கல் காக்கத்திய வம்சம் ரூல் பண்ணியிருப்பாங்க. அந்த வாராங்கல் பகுதியை கைப்பற்றதை யாரு? நம்மளுடைய அகமது ஷா. ரைட். அடுத்து, குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் தவறு. ஆக்சுவலா இவர் வந்து அகமது ஷா வந்து ஆட்சியில் இருக்கும்போது, பாமினி அரசராக இருக்கும் பொழுது விஜயநகரம், குஜராத், இந்த சைடு வாராங்கல் எல்லா இடத்துலையும் அட்டாக் பண்ணுவார். ஓகேங்களா, விஜயநகரத்தை கூட வெற்றி கொள்வார். ஓகே, வாராங்கல் கூடயும் வெற்றி கொள்வார். ஆனா குஜராத் கூட அட்டாக் தான் பண்ணுவார், அவரை வெற்றி கொள்ள மாட்டார், தன்னுடன் இணைத்து கொள்ள மாட்டார். சரிங்களா, இது முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, அகமது ஷா பத்தி இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் தான், இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் தான். முதல் 3 ரைட்டு, 4 மட்டும் தவறு. தவறானதாக இருக்கிறாங்க, 4 மட்டும் தவறு. ஓகேங்களா, பாமணி அரசு. ஓகேங்களா, பாமணி அரசு நான் சொன்னேன். பாமணி அரசு உருவாக்குனது அலாவுதீன் அகமது ஷா, அலாவுதீன் பஹமன் ஷா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இவரை 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாணயத்தில் அவரே பொறிச்சு கொள்வார். ஓகே, அதே மாதிரி பாமணி அரசுடைய கடைசி மன்னர் அவர் செஞ்ச சிறு தவறுதல் காரணமாக என்ன பண்ணிடுவாருன்னா, ஆட்சி பாமணி அரசு 5 துண்டுகளாக உடஞ்சு போயிடும். ஓகேங்களா, முகமது ஷா 3ஆம் முகமது ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவருக்கும் முகமது கவானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தினால பாமணி அரசு சுக்குநூறாக உடைந்து போயிடும். ஓகேங்களா, ரைட். அடுத்து, which state divided into 7 warring principalities during Akbar region. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க புக்கில் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருந்திருக்காது. ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அக்பரின் காலத்தில் எந்த மாநிலம் 7 போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கதை. ஓகே, இது கதை சொன்னா இது எப்பவுமே மறக்காது. சரிங்களா, ஆக்சுவலா அக்பர் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அக்பர் தான் மற்ற முகலாய மன்னர்களை விட, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பாபர், ஹுமாயூனை விட நல்ல ஆட்சி புரிந்திருப்பார். இந்தியாவில் மிகப்பெரிய அரசர் கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் இருப்பார். அப்படி அக்பர் இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஹிந்து மன்னர்கிட்ட ஒற்றுமையா போகணும், ஓகே, சண்டை போடக்கூடாது, ராஜபுத்திர மன்னர்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹிந்து இளவரசி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஓகேதா, ஜெசியா வரியை கேன்சல் பண்ணியிருப்பாரு, புனித யாத்திரை வரியை கேன்சல் பண்ணியிருப்பாரு. ஹிந்து மன்னரை, ஓகே, எப்படி வருங்க, ஹிந்து மன்னரை தன்னுடைய கோட்டையில வருவாய்த்துறை அமைச்சராக வச்சிருப்பாரு, தன்னுடைய தளபதியாக வச்சிருப்பாரு. எல்லா பேரும் முக்கியம்பா, யாரை கல்யாணம் பண்ணாங்க, யார் தளபதி, யார் வருவாய்த்துறை அமைச்சர், நான் சொல்றேன், பின்னாடி தான் வரும். ஓகேங்களா, சொல்றேன். ஓகேங்களா, அப்போ இவ்வளோ விஷயம் ஹிந்து மன்னர்கள் ஒற்றுமையாக போகிறதுக்காக பண்ணார். இருந்தாலும் ஒரு சில ஹிந்து மன்னர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அடிபணிய மாட்டாங்க. ஓகேங்களா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, வேற வழி இல்லாமல் அந்த பகுதியை அட்டாக் பண்ணி தான் ஆகும். கைப்பற்றாங்க, நிறைய பகுதியை கைப்பற்றுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மால்வா பகுதியை கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா, இந்தியாவுடைய மத்திய பகுதியான கோண்டுவானா பகுதியை கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா, கோண்டுவானா பகுதியில் ராணி துர்காவதியை கைப்பற்றுவாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த சைடு குஜராத்தையும் கைப்பற்றுவாங்க. ஓகே, எல்லா இடத்துலையும் வந்து அக்பருக்கு வெற்றி தான் கிட்டும். ஓகேங்களா, இதில் குஜராத்தை வெற்றி கொண்டதுனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, குஜராத்தை என்ன செய்வாங்க, வெற்றி கொண்டுருவார். ஓகே, எல்லா இடத்துல வெற்றி தான். அதை குஜராத்தை வெற்றி கொண்டதுனால அந்த பகுதிகளில் நிறைய பிரச்சனைகள் ஆகிறதுனால அந்த பகுதியில் 7 போர்களாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அதை வந்து பிரித்து ரூல் பண்ணுறதுக்கா அதுதான் இந்த வார்த்தை. குஜராத்தை வெற்றி கொண்டதுனால தான் இந்த 7 மாநில 7 போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதான் வந்து பிரச்சனைக்குள்ள ஏரியா. ஓகேங்களா, அதனால தான் என்ன பண்ணுவார்னா, தலைநகரத்தையே டெல்லியிலிருந்து குஜராத்துக்கே மாற்றுவார். ஓகேங்களா, இங்கே தான் பிரச்சனை அதிகம் நடக்குது, அப்போ நம்ம இங்கே தான் நம்ம மையப்புள்ளியாக வச்சிருக்கணும், நம்ம இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு குஜராத்தோடைய வெற்றியை நினைவு கூற, ஏன்னா ரொம்ப இடத்துல பண்ணிட்டு இருந்த குஜராத்தையும் நம்ம வெற்றி கொண்டாச்சு. அப்போ குஜராத்தோடைய வெற்றியை நினைவுபடுத்தும் விதமாக 2 பில்டிங் கட்டுறாரு. ரொம்ப முக்கியமானது வரலாற்றில். இந்த பில்டிங் கட்டினது யார் கூட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் எழுதி போடுறேன், ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு கோட்டை. நீங்கள் ஜோதா அக்பர் படம் பார்த்துருந்தீங்கன்னா அருமையாக காமிச்சிருப்பாங்க. இந்த கோட்டையும் அந்த படத்தில் தான் ஷூட்டிங் பண்ணப்பட்டது. ஓகேங்களா, ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பு நிற கற்கள், செங்கோட்டை மாதிரி சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டது அந்த ஃபத்தேபூர் சிக்ரி. இந்த கோட்டை கட்டப்பட்டதுக்கு அப்புறம் முகலாயருடைய கேபிட்டல் ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுங்கிட்டனா இதுதான், ஃபத்தேபூர் சிக்ரி தான். ஓகேங்களா, இந்த ஃபத்தேபூர் சிக்ரியுடைய நுழைவு வாயில் ரொம்ப அழகா இருக்கணுங்கிறதுக்காக அங்க ஒரு கட்டியிருப்பாங்க புலந்தர் வார்சா. இந்த 2 பில்டிங்கையும்
நம்மளுடைய அதாவது கேட் ஆஃப் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ் என்ன சொல்றாங்கன்னா கேட் ஆஃப் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. புலந்தர வார்சா இந்த 2 பில்டிங்கையும் குஜராத்தோடைய வெற்றி நினைவாக இந்த 2 பில்டிங் கட்டுவாங்க. கேபிட்டலாக இதை வச்சிருவாங்க. ஜோதா எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஓகே, ஜோதா அக்பர் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த 7 மாநில பிரதேச பரிசு இதுதான் குஜராத் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்க தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ண பழகிக்கோங்க, வேற வழி கிடையாது. ஓகேவா, எந்த சப்ஜெக்டா எடுத்தீங்கனாலும் இனி வரக்கூடிய காலங்களில் டிஎன்பிசி தேர்வுகளில் 10 கொஸ்டினுக்கு 1 கொஸ்டின் அப்படின்னா 2. ஓகே, ஒரு சில டைம் குரூப் 1 எடுத்தா 3 கூட இருக்கலாம். ஓகே, 10க்கு 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் நீ அட்டன் பண்ணவே முடியாத அளவுக்கு உன்னை யோசிக்கிற அளவுக்கு தான் வைப்பான். ஏன் அப்படின்னா சும்மா எல்லாத்தையும் எழுத நீ புக்கில் இருந்தால் எல்லாத்தையும் படிச்சிடுற. ஓகே, எவ்வளோ கொடுத்தாலும் நீ படிச்சிடுறப்பா. ஓகேவா, அப்போ என்ன செய்ய, வேற வழி கிடையாது. ஏதாவது கொஞ்சம் ட்விஸ்டியாக வச்சு தான் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி 1 அல்லது 2 கொஸ்டின் இருக்கும். ஆனாலும் அதை உன்னால அட்டன் பண்ண முடியும். எப்படி அட்டன் பண்ண முடியும்? நீ புக்கினுடைய கண்டென்ட்டையும் எல்லா கதையும் நீ ஹிஸ்டரியில் கேட்டிருந்தா அட்டன் பண்ணலாம். அப்போ நீ கண்டிப்பா 7th புக்லேயே நான் சொன்ன குஜராத்தோடைய படையெடுப்பு, ராணி துர்காவதியோடைய படையெடுப்பு, மால்வா பகுதியுடைய படையெடுப்பு, அக்பர் டைமில் நிகழ்ந்தது எல்லாமே நீ கண்டிப்பா 7th புக்ல இருக்குது. படிச்சிருந்தா மட்டும் தெரிஞ்சிருக்கும். அப்போ குஜராத் நம்ம தெரியணும். குஜராத் தான் சிக்கலுக்குள்ளாக்கப்பட்ட ஏரியா. இந்த கதைலாம் தெரிஞ்சதுன்னா நீ என்ன பண்ணலாம், தாராளமா யோசிச்சு 7 பிரதேசமா யோசிச்சு பார்க்கணும். ஓகே, பீகாருக்கு அவர் அட்டாக் பண்ண போனாரா, ஒரிசாவுக்கு போனாரா, வங்காளத்துக்கு போனாரா, அக்பருக்கு அதுக்கு சம்மந்தம் ஏதாவது இருக்கா? அக்பருக்கு அவங்க சம்மந்தம் இருக்கக்கூடியது நமக்கு தெரிஞ்சு குஜராத் தான். ஏன்னா குஜராத்தில் தான் ஃபத்தேபூர் சிக்ரி கட்டியிருக்காரு, புலந்தர் வார்சா கட்டியிருக்காரு. இதெல்லாம் புக்கில் இருக்க, நீ அடிச்சிடலாமே, முடிஞ்சு போச்சு. அதை வச்சு நீ யோசிச்சடி, அவ்வளோதான். உன்னை யோசிக்கதான்ப்பா செய்கிறாங்க, அவ்வளோதான். யோசிக்க செஞ்சு நீ புரிஞ்சு மேபி ரொம்ப கஷ்டமாக இருந்தா 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணாலே போதும். ஓகே, அதில் ஏதாவது ஒரு சூஸ் பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்டுனாலே போதும். கன்ஃபார்ம் நீ குரூப் 4 குரூப் 2 ஏன் குரூப் 1 அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ப்ரிலிமினரி லெவல் தான், ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஓகே, உன்னை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, தகுதியா அப்படி தான் பார்க்குறாங்க. அப்போ நீ தாராளமாக அடிக்கலாம், யோசிச்சு பார்த்தனா அடிக்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின். ரைட், அடுத்து பாருங்க. அடுத்து திருப்பி அக்பரை பற்றி சூப்பர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. அதாவது கவனி, ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நடந்தக்கூடிய தேர்வுகளில் கண்டிப்பாக 1 கொஸ்டின். ஓகேங்களா, கண்டிப்பாக 1 கொஸ்டின் எப்படி வருதுன்னா நூலோடைய ஆசிரியரை பற்றி வந்தது. ஓகே, ஒரு 2-3 வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா, ஆரியபட்டியம் புத்தகத்தை எழுதியது யாரு, சாகுந்தரம் புத்தகத்தை எழுதியது யாரு, ஓகே, அப்புறம் சந்த் பருவை, ஓகே, அவர் எழுதிய புத்தகம் என்ன, இந்த மாதிரி ஆத்தரை வச்சோ அல்லது புத்தகத்துடைய பெயரை வச்சோ கேள்வி கேட்டுருந்தாங்க. இது 2-3 வருஷத்துக்கு மாதிரி ட்ரெண்டு. இப்போ ட்ரெண்ட் என்ன மாறி போச்சு அப்படியே, கடந்த 2 வருஷமா 1 வருஷமா என்ன ட்ரெண்ட் மாறி போச்சு அப்படின்னா, புத்தகம் ஆசிரியர் அவனே கொடுத்துருவான். அந்த புத்தகம் எந்த மொழியை சேர்ந்தது, அந்த புத்தகம் சுயசரிதையா நார்மல் நூலா, அந்த புத்தகம் என்ன கூறுகிறது, அந்த புத்தகம் எத்தனை பாகம், இப்படிதான் கேட்க ஆரம்பிச்சு. ஓகே, அப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். பாருங்க, நமக்கு தெரியும் அக்பருடைய அவையில இருந்தவர்கள் வந்து பீர்பால் இருந்தாரு. ஓகேங்களா, தஸ்வந்த் சொல்லிட்டு ஓவியர் இருந்தாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபுல் பசல், அபுல் பைசி தான் இருந்தாங்க. என்னென்ன புக் எழுதுனா கூட படிச்சிருப்போம். இங்கேயே வந்துட்டு அதெல்லாம் நீங்க படிக்கணும் தேவையில்லை. அபுல் பசலின் அக்பர் நாமா 3 பாகத்தை கொண்டுள்ளது. சார் முக்கி படிச்ச சார், அபுல் பசல் அக்பர் நாமான்னு படிச்சிருக்கேன், ஆனால் அது எத்தனை பாகமெல்லாம் படிக்கல சார். சரி விடு, இரு, பெண்டிங் வச்சுக்கோ. அடுத்து, முதல் பாகம் அக்பரின் முன்னோர்கள் பற்றியது, 2ஆம் பாகம் அக்பரின் ஆட்சியை பற்றி விரிவாக கூறுவது, 3ஆம் பாகம் ஐனி அக்பரின் தனி தலைப்பு அப்படி சொல்றாங்க. ஓகே, ஐனி அக்பருடைய அவர் தனியா இருக்காரு, ஐனி அக்பர் சொல்லிட்டு தனி புத்தகம் ஒன்று இருக்குது, அந்த புத்தகத்தோடைய தனி தலைப்பு கண்டினியூஷனா சொல்றாங்க. ஓகே, அப்போ 3 பாகத்தையும் 3 விஷயம் வருது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இது 2 நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. இது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுடைய சிலபஸ்ல இருந்திருக்கு. சரிங்களா, அதான் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நான் மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். கூற்று காரணம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா உனக்கு சுத்தமா முடிஞ்சதை அட்டன் பண்ணு. சுத்தமா தெரியலையா, 2மே சரி, சரியான விளக்கம் அப்படிதான் போட்டு வந்துரு. சரியா, ஆப்ஷன் பி 2 சரியான விளக்கம் தான். 3 பாகம் தான். இதுல அபுல் பசல் ஓகே 2 புத்தகம் எழுதியிருப்பாரு. ஒன்னு அக்பர் நாமா, இன்னொன்னு இங்க இருக்கு பாருங்க ஐனி அக்பரி. இந்த 2 புத்தகத்தையும் எழுதுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் பசல். 2 பேர் இருப்பாங்க. ஒன்னு அபுல் பசல், இன்னொருத்தர் யாரு அப்படின்னா அபுல் பைசி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த அபுல் பைசி என்ன புத்தகம் சார் எழுதுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் ரொம்ப நல்ல கருத்துக்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொழியில பாரசீக மொழியில மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார் இந்த அபுல் பைசி. ஓகேடா. அப்புறம் தஸ்வந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. இவர் வந்து ஓவியர், அக்பருடைய அவையில இருந்து ஒரு அருமையான ஒரு ஓவியர். ஓகேதா.
அப்புறம் வந்து நமக்கு தெரியும் அக்பர் பீர்பால்னு ஒருத்தர் இருப்பார். சின்ன வயசுல நம்ம புக்கெல்லாம் வாங்கி படிச்சிருப்போம். ஓகேடா, பீர்பால் கதை. ஓகேடா, இவர் வந்து கதையாசிரியர், அக்பரோட அவையிலிருந்து கதையாசிரியர், நெருங்கிய நண்பரும் கூட அக்பருக்கு. ஓகேடா, இது சற்று ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் விளக்கமாகும், போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து, மெம்பர் ஆஃப் த சிவாஜி இஸ் அஷ்டபிரதான் who looked after the foreign affairs. ஓகேடா, இது இந்த வார்த்தை முக்கியம். அஷ்டபிரதான்ங்கிற வார்த்தை முக்கியம். நான் முதலே சொல்லி கொடுத்துருக்கேன். மொத்தம் 3 இது படிக்கணும். 1 நவரத்தினா. ஓகே, அடுத்து அஷ்ட பிரதான். அடுத்து அஷ்ட திக்கஜம். ஓகே, மொத்தம் 3. ஓகே, நவரத்தினா, அஷ்ட பிரதான், அஷ்ட திக்கஜம். ஓகே, மொத்தம் 3. இப்ப நவரத்தினால யார் சார்? நவரத்தினா என்ன அப்படின்னா 9 அமைச்சர்களை கொண்டது நவரத்தினா. யாருடைய அவையில இருந்தது? சந்திரகுப்தா 2, 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில இருந்தது. ஓகேடா, அஷ்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. அஷ்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்ட அப்படின்னாலே 8ன்னு அர்த்தம். அப்ப இங்க 8 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அஷ்ட திக்கஜ, அஷ்டபிரதான். அஷ்டபிரதான் யாருடைய காலத்துல? சிவாஜியுடைய காலத்தில் அஷ்ட பிரதான். ஓகே, அஷ்ட திக்கஜம். கஜம்னால யார்கிட்ட இருந்தது அப்படின்னா ஹிந்து மன்னர்கள் கிட்ட, விஜயநகர மன்னர் கிட்ட கஜம் இருந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ கஜம் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேங்களா, நம்மளுடைய விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் கிட்ட இருந்ததுதான் இந்த கஜம். ஓகே, அப்போ அஷ்ட திக்கஜம் 8 அமைச்சர்கள். ஓகே, இந்த 3 விஷயம் யாரோட அவையில இருந்து தெரிஞ்சுக்கணும். இதுல நவரத்தினாவில் 9 பேருடைய அமைச்சர் பதவியும் படிச்சுக்கணும். ஓகேவா, யாரெல்லாம்? காளிதாசர், ஹரிஹரர், சன்ஹு, விட்டல் பட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வராகிரமர், காகபானகர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி. ஓகேங்களா, சன்ஹு, இந்த மாதிரி 9 பேர் அவங்களுடைய அமைச்சர் துறைகள் எல்லாத்தையும் படிச்சாலும் வேற வழியே கிடையாது. வேற புக்கிலே இருக்குதுப்பா, 6th புக்லேயே கொடுத்துருக்காங்க. வேற வழி இல்லை. 6th புக்லேயே கொடுத்தப்பறம் படிக்காம இருக்க முடியுமா? படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா, அப்போ நவரத்தினா 9 பேரும் படிக்கணும். ரைட். இப்போ அஷ்டபிரதான 8 பேர் படிக்கணுமா? ஆமா, அஷ்டபிரதான 8 பேரையும் படிக்கணும். அதுதான் எங்க ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, 8 பேர் யாரா இருப்பாங்க? சுமந்த், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிட் ராவ், ஓகே, பேஷ்வா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துபீர், ஓகேங்களா, சச்சிவ், சுர்நாவிஸ். இந்த மாதிரி பேர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் படிச்சுக்கோங்க, வர கிடையாது. ஆனால் 8 பேருடைய பெயர் அவங்க என்ன துறைன்னு படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா, அஷ்ட திக்கஜம்ல அப்படி படிக்க தேவையில்லை. முக்கியமானது யாரும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, 8 இலக்கிய மேதைகள் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, இதில் அது யாருன்னா தென்னாலிராமன், அல்லசாணி பெத்தண்ணா, அல்லசாணி திம்பண்ணா, இந்த மாதிரி பேர்கள் தான் வரும். யாராவது பார்த்து வச்சுக்கோங்க. தென்னாலிராமன் எழுதிய புத்தகம் பார்த்து வச்சுக்கோங்க போதும். ஓகே, எந்த மன்னர்கள் டைம்ல இருந்தது. ஓகே, இது நமக்கு என்ன கொஸ்டின்? ஐயோ, அதாவது நமக்கு என்ன கொஸ்டின் பாருங்க. வெளியுறவு அமைச்சராக நான் சொன்னா இல்லையா, நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அதுல வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தது யாரு? அஷ்ட பிரதான்ல. ஓகேங்களா, யாருன்னா சுமந்த். ஓகே, அப்படின்னா துபீர். 2 பேர் இருக்கு. ஓகே, சுமந்த் அப்படின்னா துபீர் சொல்லுவாங்க. அவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு, வெளிநாட்டு அயல் நாட்டு மன்னர் கூட பேசுவதற்காகவும், வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்தாங்க அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணுவதற்காக யார் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்? சுமந்த் துபீர் தான் இருப்பாங்க. ஓகே, பேஷ்வா அவர் தான் யாருன்னா இந்த அஷ்ட பிரதானுக்கு ஹெட். ஓகேங்களா, தலைமை பொறுப்பே யார் தான்? பேஷ்வா தான். பின்னாட்கள சிவாஜிக்கு அப்புறம் பேஷ்வா தான் தலைமையை ஏத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு பேஷ்வாடைய ஆட்சியா வந்துடும். ஓகேங்களா, இதுல பண்டிட் ராவ் இருக்காரு பாருங்க. இந்த பண்டிட் ராவ் யாரு அப்படின்னா நம்மளுடைய மராத்தாஸ்ல சமயத்துறை, சமய அறநிலைத்துறையுடைய அமைச்சராக இருப்பார். ஓகே, சமயத்திற்கு விஷயத்திற்கான அமைச்சராக இருப்பார். யாரு? பண்டிட் ராவ். ஓகே, ரிலீஜியஸ் அஃபேர்ஸா இருப்பார் பண்டிட் ராவ். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் படிச்சு வச்சுக்கணும். பின்னாடி கூட ஒரு துறை வருது, சொல்றேன். அடுத்து பாருங்க, கிருஷ்ணதேவராயரை பத்தி ஒரு கொஸ்டின். விஜயநகர பேரரசுல கிருஷ்ணதேவராயர் ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர். இவருடைய காலம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1509 இருந்து 1529 வரைக்கும் இவருடைய காலம். ஓகேங்களா, இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் கேட்பாங்க. இவர் துருவ வம்சத்தை சேர்ந்தவர். என்ன வம்சம்ப்பா? துருவ வம்சத்தை. மொத்தம் விஜயநகர பேரரசுல 4 வம்சம் இருக்கும். சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவீடு 4 வம்சம் இருக்கு. கிருஷ்ணதேவராயர் துருவ வம்சத்தை சேர்ந்தவர். 1509 இருந்து 1529. கிருஷ்ணதேவராயர் பட்டப்பெயர் ஆந்திர போஜர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்பெயர் இருக்கும். 3 புத்தகம் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, இதெல்லாம் ரைட். இப்போ இவருடைய காலத்துல அஷ்ட திக்கஜம் கூட இருந்தது. ஓகே, போர்ச்சுகீசியருடைய உறவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம சரியான குற்றம் கேட்கிறாங்க. அல்புகர்க், இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், படிச்சவங்களுக்கு தெரியும். அல்புகர்க். ஓகே, மாடர்ன் ஹிஸ்டரி படிச்சு 8th புக்கை படிச்சிருந்தா இந்த பேரை நீ கேள்விப்பட்டிருப்பேன். போர்ச்சுகீசியரான அல்போன்சா டி அல்புகர்க். ஓகேவா, அவர் தான் இவர். ஓகேங்களா, அல்புகர்க் கிருஷ்ணதேவராயரின் சமகாலத்து அவர். எஸ், 100% கரெக்ட். கிருஷ்ணதேவராயருக்கும் அல்புகருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது, நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்ததுப்பா. இவங்க 2 பேரும் கூட்டாக சேர்ந்துதான் பிஜாப்பூர் சுல்தானே வெற்றி கொள்வார்கள். ஓகே, தொடக்காலத்துல சுல்தானாக இருந்த அந்த பாமணி அரசுடைய பிஜாப்பூர் சுல்தானே வெற்றி கொள்வார்கள். யார் தான்? இவங்க 2 பேரும் சேர்ந்தா. அப்போ 2 சமகாலத்தவர்கள், நெருங்கிய நண்பர்கள். ரைட்டு தான். அல்புகர்க் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு லூயிஸ் என்ற பாதிரியரை தூதுவராக அனுப்பினார். எஸ், கரெக்ட் தான்.
அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமானது, போர்ச்சுகீசிய வணிகர்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் விஜயநகரத்தில் தங்கியிருந்தார்கள். எஸ், இதை வந்து நீ தென்னாலிராமன் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருந்தனா கூட இந்த பாயிண்ட் அடிச்சிடலாம். ஓகேவா, சூப்பரா சொல்லியிருப்பாங்க அந்த படத்துல. வடிவேலும் வடிவேல் தான் நடிச்சிருப்பாரு. ஓகே, வடிவேல் தான் கிருஷ்ணதேவராயர் நடிச்சிருப்பாரு, வடிவேல் தான் தென்னாலிராமனாவும் நடிச்சிருப்பாரு, டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாரு. அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர்கள் தான் பிளான் பண்ணுவாங்க. அதுலேயே வந்து போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வணிகர்கள் தான் வருவாங்க, அங்கேயே தங்குவாங்க. ஓகேவா, இதுலேயே முடிஞ்சு போச்சு. படம் பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் அடிச்சு வச்சு பாருங்க. அடுத்து, போர்ச்சுகீசியர்கள் விஜயநகர அரசுக்கு படை உதவி செய்தார். சொன்னா இல்லையா, பிஜாப்பூர் சுல்தான் வெற்றி கொண்டார்களா, அப்போ வெற்றி கொள்வதற்காக போர்ச்சுகீசியர்கள் விஜயநகர அரசுக்கு படைகளை கொடுத்தாங்க. எஸ், கரெக்ட். 4 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா, இங்கே தொடர்பு இருந்தது. 1 2 3. ஓகே, 4ம் சரி. ஓகேங்களா, 1 2 3 4ம் சரி. அடுத்து, நேம் ஆஃப் த முகல் ரூலர் ஹூ டிஃபீட்டட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அட் த பேட்டில் ஆஃப் பக்சர். ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களுக்கு கை கொடுத்தது 2 போர் ரொம்ப முக்கியமானது. ஒன்று பேட்டில் ஆஃப் பிளாசி போர், ரொம்ப முக்கியமானது. வரலாற்றில் திருப்பு முனையான போர் 1757 சிராஜுத்தாவோட தோற்கடிப்பாங்க. அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய போர் பக்சார் போர் 1764 பக்சார் போர் அப்படின்னு சொல்லிட்டு 2 போர் வரலாற்றில் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய துணை கொண்டது. ரொம்ப 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 இந்த போர் தான் ரொம்ப கை கொடுத்தது. சரிங்களா, அதுதான் இந்த போர். ஓகேங்களா, இதுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தோற்கடிச்சது எந்த மன்னர் இருக்கும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தோற்கடிக்கப்பட்டதுன்னா 2ஆம் ஷா ஆலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருப்பாரு. அவர் தான் அந்த போர்ல வந்து பக்சர் போர்ல யாரால் தோற்கடிக்கப்படுவார், நம்மளுடைய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்படுவார். ஓகே, 1764ஆம் ஆண்டு. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு போர். மீதி மன்னர்கள் எல்லாருமே வந்து முகலாய பேரரசர்கள். ஓகே, அவங்க டைம்ல யாருமே வந்து தோற்கடிக்கவில்லை, அவங்களுக்குள்ளே தான் சண்டை நடந்தது. இவங்க தான் முகலாயத்துக்கு பின்னாட்கள் வந்து சிற்றரசர்கள். அடுத்த கொஸ்டின், அண்டர் மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன். நான் சொன்னது மராத்தாஸ்ல யாரு அஷ்டபிரதான் இருப்பாங்கல்ல, அந்த மராத்தாஸ்ல அஷ்டபிரதான்ல அமத்தியா அப்படின்னா மஜும்தார், எல்லாத்துக்கும் 2 பேர் இருக்கும். அமத்தியா மஜும்தார் அப்பாயிண்டட். எதுக்காக அமத்தியாவை மஜும்தாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க மராத்திய ஆட்சியில அப்படி சொல்றாங்க. ஓகே, அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்படுகிறார். எஸ், இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிதி அமைச்சர் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவரை குறிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க, நீங்க விக்கிபீடியா கூட பார்க்கலாம். இந்த டேட்டாலாம் விக்கிபீடியா முத கொண்டு அவைலபிளா இருக்குது. ஒவ்வொருத்தவங்க என்ன பேரு என்ன அமைச்சர்னு சொல்லிட்டு. சரிங்களா, தமிழ்ல கூட இருக்கும் பாருங்க. ஓகே, அமத்தியா மஜும்தார் ஒரு மாநிலத்தின் வரவு செலவு கணக்கிடுபவர். பாருங்க, மீதி எல்லாமே வேற வேற பேர். வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு நம்ம இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா, வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு, சுமந்த் பார்த்தோமா இல்லையா, சுமந்த் அப்படி இல்லைன்னா துபீர் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்து நான் சொன்னேன் இந்த தபால்களை பார்ப்பவர். தபால்கள்னா ராயல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இங்க இருக்குது எஸ் ராயல் லெட்டர்ஸ். அது இதெல்லாம் பார்க்கறது யார் அப்படின்னா சுர்நாவிஸ் அப்படின்னா சச்சீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைச்சர்கள் தான் இந்த ராயல் விஷயத்தை பார்க்குறவங்க. சரிங்களா, ஓகேவா. அப்போ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. பேஷா வந்து தலைமை. அப்போ இதுல மஜும்தார் அப்படின்னா வரவு செலவை பார்ப்பவர்கள். ஆப்ஷன் ஏ. சரிங்களா, சரியான கூற்று ஆப்ஷன் ஏ. அடுத்து சூப்பரான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, நான் இங்கே எழுதி போடுறேன். 2 நான் பிரிச்சு எழுதி போடுறேன், அப்புறம் நீங்க கொஸ்டினை பாருங்க. ஓகேங்களா, சிவாஜி நம்ம மராத்திய வம்சத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஆட்சி காலத்துல அவர் போட்ட வரிமுறையை பத்தி பார்க்க போறோம். 2 வரிமுறை அழகா படிச்சிடலாம். ஓகே, 2 வரிமுறை. ஒரு வரிமுறைக்கு பேரு சவுத். ஓகேங்களா, சவுத்ல SOUTH போட்டுறாங்க. ஓகே, இந்த சவுத். ஓகே, அடுத்து இன்னொரு வரிமுறை சர்தேஷ் முக். ஓகேங்களா, சர் டேஷ் முக், இது இன்னொரு வரிமுறை. ஓகேங்களா, இந்த 2 வரிமுறை என்ன வித்தியாசம் அப்படி பார்த்தா 2 வரிமுறை தான் எல்லாரும் கட்டக்கூடியதுதான். இந்த சவுத் வரிமுறை 4இல் 1 பங்கு வரி கட்டணும். ஓகேங்களா, சர்தேஷ்முக் வரிமுறை 10இல் 1 பங்கு. ஓகேங்களா, இந்த பங்கு புரியுதா, டிஃபரன்ஸ் ஆகுதா? 4ல் 1 பங்கு 10ல் 1 பங்கு. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? சவுத் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? தெற்கு எல்லை தான் ஞாபகம் வரும். அப்போ 4ல் 1 திசை தான் சவுத் டைரக்ஷன். ஓகேவா, அப்போ 4ல் 1 பங்கு வரி. ஓகே, அப்போ மீதி இருக்கக்கூடிய பங்கு 10ல் 1 வரி. இந்த 10ல் 1 பங்கு வரி தான் மேக்சிமம் எல்லா மன்னர்களும் நல்ல மன்னர்கள் எல்லாருமே கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இது வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்காக கட்டாயம் கட்டிதாகணும். இது நீங்க கட்டக்கூடிய விளைச்சலை கட்டணும். ஓகேங்களா, இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், வளர்ச்சிக்காக தான். இது வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சலை நீங்க எவ்வளோ விளைக்கிறீங்களோ அதை கட்டணும். ஓகேங்களா, 2 வரிமுறையும் முக்கியம், அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாமா பாருங்க. சவுத்து சர்தேஷ்முக்கு மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள். எஸ், கரெக்ட் தான். சவுத்து என்பது
பாருங்க, அந்நியர்களை ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க, நான் சொன்னது நாட்டுடைய வளர்ச்சிக்காக, நாட்டை பாதுகாக்க வேண்டி மொத்தமாக நில வருவாயில் 25%. சார் நீங்க 1/4 பங்கு சொன்னீங்க, எல்லாம் ஒன்று தானப்பா. ஓகே, 25%. ஓகே, சர்தேஷ் முக்கி அப்படின்னா நில வருவாய், இது எல்லாருமே விளைச்சலை கட்டி தான் ஆகணும். 10ல் 1 பங்கு வரி கட்டி ஆகணும். ஓகே, ரெண்டுமே ரைட்டு தான், ரெண்டுக்குரிய விளக்கமும் கரெக்டு தான். ஆப்ஷன் பி போத், ரெண்டுமே சரி, விளக்கமும் சரி. அடுத்து mention the name of the Mughal ruler when the Persian ruler Nadir Shah, ரொம்ப முக்கியமான ஒரு படையெடுப்பு 1700. அதாவது இந்தியான் மீது எக்கச்சக்கமான பேர் அவன் வந்து படையெடுத்து அவன் இந்தியா அதை வந்து கொள்ளடிச்சுட்டு போயிட்டு அவன் நாட்டில் வச்சுக்குவான். ஓகே, பிரிட்டிஷ்காரன் அப்படி தான் வந்தான், ஆனால் ரொம்ப நாள் இருந்து தங்கிட்டு கொள்ளடிச்சான். ஓகேங்களா, அதில் 1739ஆம் ஆண்டு நடந்த கர்னல் போர் ரொம்ப முக்கியம். பேட்டில் ஆஃப் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கர்னல் போர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்னல், பேட்டில் ஆஃப் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கர்னல் போர்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து ஒரு மன்னர் வராரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது ஷா அப்தாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. சரிப்பா, நாதிர் ஷா அப்படின்னு வராரு. ஓகேதா, நாதிர் ஷா தான் கர்னல் போர் வருவார். அதே இது இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 1761 ஒரு போர் நடக்கும். 3வது பானிபட் போர் நடக்கும். அதுல தான் அகமது ஷா அப்தாலி வருவார். ஆப்கானி நாட்டு மன்னரை சேர்ந்த அகமது ஷா அப்தாலி. இவர் வந்து ஈரான் நாட்டை சேர்ந்த நாதிர் ஷா. ஓகேங்களா, இவர் தான் வந்து கோகினூர் உயரத்தை இவர் எடுத்துட்டு போயிடுவார். சரிங்களா, ரைட். இப்போ இவரை பத்தி பேசும் கர்னல் போர்ல. இப்போ இவர் இங்க இருக்கும்போது இவருக்கு யாருக்கும் சண்டை நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. இங்க இவர் ஆட்சியில் இருக்கும்போது முகமது ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருப்பார். அவருக்கும் இவருக்கு தான் சண்டை நடந்திருக்கும். ஓகே, முகமது ஷா. ஓகே, அவருக்கும் நம்மளுடைய நாதிர் ஷாவுக்கும் கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடந்திருக்கும். அந்த கர்னல் போர் தான் 1730ஆம் ஆண்டு இங்க வந்து இந்தியா அடிப்பாங்க. இது முகலாயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஓகே, இது வந்து மிகப்பெரிய அடியாக இருக்கும். அதுக்கப்புறம் பானிபட் போறது அவ்வளவுதான். முகலாய மன்னர்களை அப்படியே தொடச்சி மூடிவிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், இவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்றாங்கன்னா அதை காட்டிட்டு அமைதியா இருப்பாங்க முகலாய மன்னர்கள். அது மாதிரி பானிபட் போர் 3 மராத்தியர்களுக்கு மிகப்பெரிய சாட்டை அடி தான். மராத்தியர்களும் தோல்வியடைஞ்சது அந்த பானிபட் போர்ல தான். சரிங்களா, அடுத்து பானிபட், திருப்பி வந்து பாருங்க. பானிபட் போரின் ராணுவத்தில் தலை சிறந்த துப்பாக்கி வீரர் யார் அப்படியே சூப்பர் கொஸ்டின். ஓகேங்களா, பானிபட் போர் வரலாற்று ரொம்ப முக்கியமான ஒரு போர். ஓகேங்களா, 1526, அதே இயர் மென்ஷன் பண்ணது. ஓகே, 1526 டேட்டோட படிக்கணும். ப்ரீவியஸ் இயர்ல டேட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஏப்ரல் 21 யாருக்கு நடக்குது இந்த பானிபட் போர் 1. சரிங்களா, யாருக்கு இருக்குன்னா இந்த சைடு முகலாய படையில பாபர் இருக்கார், இந்த சைடு இப்ராஹிம் லோடி இருக்கார். ஓகேங்களா, இப்ராஹிம் லோடி இருக்காது, டெல்லி சுல்தானுடைய கடைசி மன்னர். இவர்கிட்ட படை வலிமை கம்மி தான், ஆனால் இவர்கிட்ட படை வலிமை எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இவர்கள்கிட்ட யாருமே இந்தியாவில் இதுவரை பார்த்திடாத, யூஸ் பண்ணிடாத பீரங்கி, வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள் அப்படி சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இவர்கிட்ட அணியாக இருந்தது. அதனால ஈஸியாக அவர் வின் பண்ணியிருப்பாரு, இவர் தோத்துருப்பாரு. ஓகேங்களா, இவர் பாபரை கூப்பிட்டது யாருன்னா இவருடைய மாமா தௌலத் கான் லோடின்னு இருப்பார், அவர் தான் கூப்பிட்டுருப்பாரு. சரிங்களா, ரைட். அதை விட்டுருங்க. இப்போ பாபர் ஜெயிச்சிருக்காரு. இப்போ பாபருடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய ஆயுதங்கள், அவருடைய பீரங்கி. அதை தாண்டி அவருடைய ராணுவ தளபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் தான் யாருன்னா உஸ்தத் அலி. ஓகேங்களா, அவர் ரொம்ப முக்கியம். இந்த போர்லேயே அவருக்கு வெற்றியை கீட்டு தந்திருப்பாரு. அடுத்த வருஷம் 1527 நடக்கக்கூடிய கன்வா போர் நடக்கும். ஓகே, அந்த போர்லையும் உஸ்தத் அலி தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அதுலேயும் வெற்றி கீட்டுவார். ஓகேங்களா, உஸ்தத் அலி ரொம்ப முக்கியமான ஒரு தலை சிறந்த துப்பாக்கி வீரர். இவருடைய திறமையின் காரணமாக தான் பாபர் வந்து இந்தியாவில் வெற்றியை அடைஞ்சிருப்பார். ஓகேங்களா, உஸ்தத் அலி. ஓகே, அதே மாதிரி இந்த உஸ்தத்கிற பேரை நம்ம எங்கே திருப்பி படிப்போம் அப்படின்னா, ஷாஜகானோட டைமில் தாஜ்மஹாலை வடிவமைத்தது யாருன்னு கேட்பாங்க, உஸ்தத் இஷா அவர் பேர். ஓகேங்களா, இவர் உஸ்தத் அலி. அடுத்து திருப்பி ஷாஜகான் சொன்னோன்னா கேட்டு போது கொஸ்டினுக்கு என்ன வந்துச்சு, லால் கிலா வந்துடுச்சு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. ஷாஜகானுடைய காலம் தான் இந்தியாவுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இடைக்கால அரசாங்கத்தில் எக்கச்சக்கமான பில்டிங்ஸ் கட்டியிருப்பார். ஓகேங்களா, சும்மா மசூதி, முத்து மசூதி, ஓகேங்களா, மோத்தி மசூதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செங்கோட்டை, அப்புறம் வந்து தாஜ்மஹால். ஓகே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கட்டிடங்களை ஷாஜகான் தான் கட்டியிருப்பார். மக்கள் தான் வறுமையில கஷ்டப்பட்டிருப்பார், நல்ல கட்டிடங்கள் கட்டியிருப்பார். அது வேற விஷயம். ஓகேங்களா, கட்டிடம் கட்டினதுனால தான் அவருடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தாஜ்மஹால் ஒரு அடிப்படையில் வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு நமக்கு வந்து ஒரு கதரை தான். ஓகேங்களா, ஆனால் மிக மிக அழகாக இந்த வெள்ளை நிற பளிங்கு கற்கள் வந்து கண்ணை கவரக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி நிர்வாகத்திற்காக பெரிய கோட்டை கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டு செங்கோட்டையை கட்டியிருக்காரு. அந்த செங்கோட்டை தான் இப்போவே நம்ம நிர்வாகம் பண்றோம். அந்த செங்கோட்டையோட இன்னொரு பெயர் தான் லால் கிலா அப்படின்னு, லால் குயிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிவந்த மண்கற்களை கொண்டு கட்டப்பட்டது. அதுதான் ஷாஜகானால கட்டப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை. ஓகே, ரைட். இது அக்பர் என்ன கோட்டை கட்டினார் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, நம்ம பேர் என்ன,
நம்மளுடைய ஃபத்தேபூர் சிக்ரி கோட்டை கட்டினார்ல. ரைட், அடுத்து பாருங்க, விஜயநகரம் எந்த பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது? ஓகே, இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். விஜயநகரம் அப்படிங்கிற ஒரு பெயர், அதாவது வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மொத்தம் 4 பேர் இருக்கு. அந்த 4 பேர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. விஜயநகர் அப்படின்னு சொல்லுவாங்க, விருப்பாக்ஷாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹசனாபட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க, வித்யா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 பேருக்கு விஜயநகரம் இருக்கு. ஓகேங்களா? ஆனா விஜயநகரத்தை வந்து ஹம்பி, அதுதான் அவங்களுடைய தலைநகரமாக இருக்கும். இந்த ஹம்பி கேள்விப்பட்டு பண்ணிக்கிறது. ஹம்பி தான் எத்தனை ரூபா நோட்டில் இருக்கும்? 50 ரூபாய் நோட்டில் இருக்கும். ஓகேங்களா? ரைட், சூப்பர் கொஸ்டின்ப்பா. அக்பரை பத்தி கேட்கிறாங்க. ஓகே, அக்பர் சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? இல்லப்பா, அப்படி இல்லப்பா, அப்படிதான். சரிங்களா? ஐயோ, ரொம்ப கொடுக்குற. அடுத்த விஷயம் பார்க்கலாமா? சாரதா சட்டத்தின் முன்னோடியாக அடுத்து. ஓகே, எஸ், அக்பரை பத்தி, அக்பர் சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. 100% உண்மைதான். ஓகே, அக்பர் வந்து இந்தியாவிற்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்து மன்னர்கள் செஞ்சாலும் நிறைய சீர்திருத்தங்களையும் செஞ்சார். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமானது. சதியை ஒழிச்சு கட்டினாரு. ஓகே, ஒழிக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா அது பிரிட்டிஷராக தான் ரொம்ப ஒழிச்சு கட்டினாங்க. அதுக்கு அரசாணை போட்டார். குழந்தை திருமண வயதை நிர்ணயித்தார். ஓகே, அதனால சாரதா சட்டத்துக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சாரதா சட்டம் எப்போ வந்தது? பிரிட்டிஷ்காரனால கொண்டு வரப்பட்டது 1929, அப்படின்னா புக்ல 1930 கூட இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து சாரதா சட்டம். இந்த அக்பர் அப்பவே, இவங்க தான் 1929, ஆனால் இதுக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி 1560-70களிலேயே அக்பர் என்ன பண்ணிட்டாருன்னா திருமண வயதை நிர்ணயம் பண்ணிட்டார். ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு எவ்வளவு நிர்ணயம் பண்றாரு? ஓகேங்களா? 14, 16. சார் இதெல்லாம் ஒரு வயசா சார் அப்படின்னா வேற வழி கிடையாது. இதுக்கு முன்னாடியே 8 வயசு, 5 வயசு, 10 வயசு தான் திருமணம் பண்ணிடுவான். ஓகேவா? ஏதோ கழுத 14-16 நிக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுங்க. சரிங்களா? பெண் குழந்தைகளுக்கு ஓகேவா 14 வயதாகியும், ஆண் குழந்தைகளுக்கு 16 வயதையும் அக்பர் வந்து நிர்ணயிச்சார். ஓகே, ரொம்ப தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணல, ஒரு சில பேர் தான் ஃபாலோ பண்ணாங்க. எல்லாம் கண்காணிக்க முடியாது. இல்ல? ரைட். ஆனா இங்க ஒருத்தர் இவர் ஆணிற்கு 18 வயதையும் பெண்ணிற்கு 14 சொல்றாங்க. தவறு. ஓகே, பெண்ணுக்கு தவறு கரெக்டா இருக்கு, ஆணுக்கு தவறு தான். அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆப்ஷன் ஏ சரி, பி தவறு. ஓகே, ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், டியூரிங் த டைம், அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய அந்த முகலாயரை பத்தி அதிகமாக வரும். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை பத்தி தனது முதல் தொழிற்சாலையை சூரத்தில் எந்த முகலாய பேரரசுடன் அனுமதியில் தொடங்கியது அப்படின்னு கேட்பாங்க. ஜஹாங்கீர். ரொம்ப முக்கியமானது. ஜஹாங்கீரோட அவைக்கு 2 பேர் வருவாங்க. ஒருத்தர் தாமஸ் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ், 2வது தாமஸ் ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் ரோ தான் அனுமதி வாங்கிட்டு சூரத்தில் ஃபேக்டரி கட்டிடுவாரு. அந்த டைம்ல ஜஹாங்கீர் தான் மன்னர். ஆனா மன்னரை விட்டுட்டு, மன்னருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறனால அவருடைய மனைவி நூர்ஜஹான் தான் ரூல் பண்ணுவாங்க. நூர்ஜஹான் அனுமதியின் பெயரால் தான் இந்தியாவில் அவங்க வந்து பில்டிங்ஸ், அதாவது வந்து கட்டிடமே கட்டுறாங்க, கம்பெனிஸ். தான் அடுத்து பாருங்க, ஜாம்பாவதி கல்யாணம். நான் சொன்னது கிருஷ்ணதேவராயர், ஆந்திர போஜர் என்று அழைக்கப்படக்கூடிய கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் தான் இந்த ஜாம்பாவதி கல்யாணம். ஓகேங்களா? இது என்ன மொழி கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு காலத்துல நான் நூலாசிரியர் இப்ப எப்படி கேட்டிருக்காங்க, ஜாம்பாவதி கல்யாணம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, ஜாம்பாவதி கல்யாணம் யார் எழுதுறது? கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. இது சமஸ்கிருத மொழி. ஓகேங்களா? அவர் வந்து மொத்தம் 3 நூல் எழுதியிருப்பாரு. ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பர்ணயம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமுக்த மல்யுத்தா. ஓகே, அமுக்த மல்யுத்தா. இதுல உஷா பர்ணயம், ஜாம்பாவதி கல்யாணம் சமஸ்கிருதம். ஓகேவா? தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டது தான் நம்மளுடைய அமுக்த மல்யுத்தா, ஆண்டாளை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல். ஓகே, அமுக்த மல்யுத்தா ஆண்டாளை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 119. பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடை. அதான் மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது அந்த காலத்துல நம்ம ஊர்களில் ராஜாக்கள் இருக்கும் பொழுது வெளிநாடுகளில் இருந்து பயணிகள் வருவது வழக்கம். அது எல்லா நாடுகளில் இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், சீன நாடுகளாக இருக்கட்டும் சரி, இந்த சைடு வந்து எகிப்து நாடுகளாக இருக்கட்டும், எல்லா நாடுகளில் இருந்தும் பயணிகள் வருவாங்க இந்தியாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இந்தியாவை பற்றி படிப்பதற்காக. அப்படி வந்த பயணிகளோட லிஸ்ட் தான் இருக்கு. நிக்கோலா டி கோண்டி இத்தாலி நாட்டு பயணி, டோமிகோ பயஸ் போர்ச்சுகீஸ் நாட்டு பயணி, அப்துல் ராசக் ஓகேங்களா இவர் வந்து பெர்சிய நாட்டு பயணின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு பயணிகள் விஜயநகர பேரரசுக்கு வந்திருக்காங்க. யாரோட டைம்ல வந்தாங்க மேட்ச் பண்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நிக்கோலா டி கோண்டி. ஓகேங்களா? இங்க ஆப்ஷன் இருக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷனை பார்த்துக்கோங்க, இருக்குது. ஓகே, நிக்கோலா டி கோண்டி அப்படின்னு சொல்லும்போது தேவராயா 2. ஓகேங்களா? தேவராயா 2 ஒரு டைம்ல வந்திருப்பாரு. ஓகே, 2
ரைட். டோமிகோ பயஸ் ரொம்ப ஃபேமஸானவர். ஏன் அப்படின்னா டோமிகோ பயஸை பத்தி ஒரு கிருஷ்ணதேவராயரை பத்தி படிக்கும்போது ஒரு பாயிண்ட் வரும். ஓகேங்களா? டோமிகோ பயஸ் கிருஷ்ணதேவராயரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாரும் பார்த்து அஞ்சக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அப்படின்னு சொல்லிட்டு டோமிகோ பயஸ் அவருடைய குறிப்புகளை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்ப யாருடைய காலத்துல வந்திருப்பாரு? கிருஷ்ணதேவராயர். மேட்ச் பண்ணியாச்சா? அடுத்து நூனிஸ், அச்சுதராயர், அப்துல் ராசக் தேவராய 1. சரிங்களா? ரைட். இதுதான் மேட்ச். 2143 2143 2143. எஸ், ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन. தவறான இணை பாருங்க. மொத்த முகலாய மன்னர்கள் சொன்னேன். ஓகேங்களா? ஷார்ட்கட்டே சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? பாட்ஷா சொல்லி கொடுத்தேன். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் சொல்லி கொடுத்தேன். எல்லா மன்னர்களும் தங்களுடைய வரலாறை பற்றி படிப்பதற்காக எல்லாரும் புத்தகம் எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு சில மன்னர்கள் அவங்களே புத்தகம் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு சில மன்னர்களை பற்றி மற்றவங்க புக் எழுதி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாபரை பற்றி பாபர் நாமா இருக்கு. ஜஹாங்கீரை பத்தி ஜஹாங்கீர் நாமா, அதாவது துஸ்கி ஜஹாங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு புக் இருக்குது. ஹுமாயூனை பற்றி ஹுமாயூன் நாமா இருக்குது. ஓகே, ஆனால் இந்த பாபர் நாமா, ஜஹாங்கீர் நாமா இந்த ரெண்டும் சுயசரிதை, அவங்களை பற்றி அவங்களே எழுதிக்கிட்டாங்க. ஆனா ஹுமாயூன் நாமா எழுதியது குல்தான் பேகம் தங்கச்சி. சரிங்களா? அப்ப துஸ்கி பாபரை பத்தி அவங்களே எழுதிக்கிட்டாங்க. பாபர் ஜஹாங்கீரை பத்தி ஜஹாங்கீர் எழுதிட்டார். ரைட்டு தான். ஷாஜகான் நாமா ஷாஜகான் எழுதல. ஓகே, இது மட்டும் தான் தவறான இணை தான் கேட்கிறாங்க. தவறான இணை இதுதான். அப்ப ஷாஜகான் நாமா எழுதுவது யாரு அப்படின்னா இனயத் கான். ஓகே, இனயத் கான். இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஓகே, எங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இனயத் கான். ஓகேங்களா? இதுல கான் வராம இனயத் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ரைட். ஷாஜகான் நாமா எழுத ஷாஜகான் கிடையாது, நம்மளுடைய இனயத் கான். ஓகே, ரைட். அடுத்து 1664ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எது அப்படிங்கிறது சூரத். சூரத் கோட்டை தான் நம்மளுடைய சிவாஜியால 1664ஆம் ஆண்டு தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்ட ஒரு கோட்டை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு சூரத் கோட்டை தான். சரிங்களா? ரைட். நான் சொன்னேன் சிவாஜினாலே கோட்டைகள் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. போர்ச்சுகீசிய பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படி கேட்குறாங்க. அது யாருடைய ஆட்சியில வந்து ஐரோப்பியர் வந்திருக்காங்க, அவங்களுடைய உதவியின் மூலமாக என்ன செய்றாங்க? போர்ச்சுகீஸ், அது மெயினாக சொல்லிட்டாங்க போர்ச்சுகீஸ். அப்பனா பிரிட்டிஷ்காரங்க கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க எப்போ வந்தாங்க? சொன்னேன் ஜஹாங்கீருடைய ஆட்சி காலத்துல வந்தாங்க. அப்போ ஜஹாங்கீருக்கு அப்புறம் இருந்த மன்னர்கள் தான் தூக்கிடலாம். ஓகேங்களா? இவங்கெல்லாம் கிடையாது. ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி முகலாய காலம். ஓகே, போர்ச்சுகீஸ் காலம்னாலே 1500களில். ஓகே, அதுக்கு அப்புறம் தான் 1500க்கு மேல. ரைட். அப்போ முகலாய ஆட்சி 1526 தான். அப்போ இந்த ஓவியங்களை எப்போ யார் காலத்தில் அறிமுகப்படுத்துறாங்கன்னா அக்பருடைய காலத்துல வந்து கோர்ட்டில் அவையில வந்து கேட்டு அவங்களுடைய அனுமதியின் பெயர்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக ஃபெரோஷாவுடைய யமுனா கால்வாயை பழுது பார்க்கப்பட்டது? அதாவது துக்ளக் வம்சத்துல ஆக சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஓகேங்களா? முகமது பின் துக்ளக் ஒரு மன்னர் தான். ஓகே, ஆக சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய காலம் தான் வந்து டெல்லி குறைஞ்சிருக்கும். ஆனா துக்ளக் வம்சத்துல ஓரளவுக்கு கலை கலாச்சாரம் மக்கள் ஓரளவுக்கு வந்து நிறைய வந்து என்ன சொல்றாங்க, நிறைய நல்ல விஷயங்களே பண்ணியிருப்பவர் ஃபெரோஷா துக்ளக். அவர் வந்து கால்வாய்களாக யமுனா கால்வாயும் கட்டினார். அந்த யமுனா கால்வாயை பழுது பார்த்தது யார்? ரொம்ப நீண்ட நாளத்துக்கு அப்புறம் பழுது பார்த்தது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அக்பர். அதுவும் அக்பர் தான் பழுது பார்த்திருப்பார். சரிங்களா? அடுத்து ஆலம்கீர் நாமா சொன்னா இல்லையா? இப்போ ஷாஜகான் நாமா, பாபர் நாமா பார்த்தோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஹுமாயூன் நாமா கூட பார்த்துருந்தோம், ஜஹாங்கீர் நாமா பார்த்துருந்தோம். அதே மாதிரி லாஸ்ட் இருக்கக்கூடிய யாரு? அவுரங்கசீப். அவுரங்கசீப்புடைய பட்டப்பெயர் தான் என்ன பட்டப்பெயர் அப்படின்னா ஆலம்கீர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கு. அதனாலதான் ஆலம்கீர் நாமா. ஆக்சுவலா இது அவுரங்கசீப் நாமா தான் இருக்கணும். ஆனா தன்னுடைய பட்டப்பெயரை வச்சு இவர் எழுதிக்கிட்டாங்க. ஆலம்கீர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆலம்கீர் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா உலகினை வெல்பவர். ஓகே, இது அவுரங்கசீப்புடைய பட்டப்பெயர் ஆலம்கீர். அதுக்கு என்ன அர்த்தம்? உலகினை வெல்பவர் அப்படின்னு சொல்றாங்க. இதை எழுதுறது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. இதை எழுதுறது யாரு அப்படின்னா முனிஷ். ஓகே, அதான் முன்சி மிர்ஷா முகமது காசிம். அதுதான் இந்த புக் எழுதுறது. அப்போ பாருங்க, நம்மளுடைய ஷாஜகான் நாமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்பர் நாமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆலம்கீர் நாமா, இந்த 3 மன்னர்களுடைய, அப்புறம் ஹுமாயூன் நாமா, இந்த 4 மன்னர்களுடைய என்ன சொல்றது நாமா புத்தகத்தை எழுதியது மற்றவர்கள். ஆனா ஜஹாங்கீர், பாபர் இந்த 2 மன்னர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி அவங்களே எழுதிக்கிட்டாங்க. மீதி 4 பேரும் வேற வேற ஒருத்தவங்க எழுதினாங்க. அதுல ஒன்று தங்கச்சி, இன்னொருத்தவங்க அமைச்சர், இன்னொருத்தவங்க புலவரா, அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, அப்போ ஆலம்கீர்னா அவுரங்கசீப் பத்தி சொல்லக்கூடிய புக்கு தான் இது. முன்ஷி மிர்ஷா முகமது காசிம். ஓகே,
124 கொஸ்டின் முடிஞ்சது. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய தான்சேன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, பின்னாடி கொஸ்டின் வருது. தான்சேன் அப்படின்னா இவர் ஒரு இசை அறிஞர். ஓகேங்களா, முகலாய அவையில் இருந்த ஒரு இசை அறிஞர் ஆவர். ஓகேங்களா, தான்சேன். Which one of the following is not correct about the most well-known musician? வந்துருச்சு பாருங்க. அதாவது அக்பரதுடைய மிகச்சிறந்த இசை பாடகர் பற்றிய தவறான ஒன்று. அதாவது அக்பருடைய அவையிலிருந்து யாரெல்லாம் இசை பாடகர் அப்படின்னு தான்சேன் ஒரு இசை பாடகர் அக்பர் காலத்துல, சூர்தாஸ் இசை பாடகர் தான், ராம்தாஸ் இசை பாடகர் தான். இந்த தாரா சந்த் அப்படின்னு சொல்லிட்டு இசை பாடகர் கிடையாது. இது அவுரங்கசீப்புடைய தம்பி பெயர் தாரா. ஓகேங்களா, அவுரங்கசீப்புடைய தம்பி பெயர் தான் தாரா. அது கன்ஃபியூஸ் பண்றதா கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாரும் இசை கலைஞர்கள் தான், அவங்களுடைய காலத்தை சேர்ந்த இசை கலைஞர்கள் தான். சரிங்களா, இவங்க தான் பக்தி இயக்கத்தை சேர்ந்தவர்கள். சூர்தாஸ் ராம்தாஸ் தான் பக்தி இயக்கத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா, அடுத்து கீழ்கண்டவற்றில் தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார் பாருங்க. அதாவது சிவாஜிக்கும் நம்ம பார்த்துருந்தோம், சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கு மட்டும்தான் ஃபைட்டுன்னு பார்த்துருப்போம். இல்லை, ஓகேங்களா, சிவாஜிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாக ஃபைட் நடந்தது பிஜாப்பூர் சுல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிஜாப்பூர் சுல்தானுக்கு ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் அவுரங்கசீப்புக்கும் ஃபைட் நடக்கும். அவுரங்கசீப். ஓகேங்களா, இதுல பிஜாப்பூர் சுல்தானுக்கார பாருங்க. ஓகேங்களா, இதுதான் கதை. என்ன கதை வரும்னா, அந்த பாஷா படத்துல மாணிக் பாஷாவும் மார்க் ஆண்டனி இருக்காங்களா, அவங்க 2 பேரும் கதை மாதிரியே வரும். ஓகேங்களா, பிஜாப்பூர் சுல்தான் கிட்ட தான் யார் வேலை பார்த்துருப்பா, சிவாஜியோடைய அப்பா வேலை பார்த்துருப்பாரு. ஓகேங்களா, அங்க ரங்கசாமி மாதிரி, இங்க யாரு நம்மளுடைய சிவாஜியோட அப்பா நம்மளுடைய போன்ஸ்லே. ஓகே, அவர் வேலை பார்ப்பாரு. ஓகே, அப்போ இப்படி வேலை பார்க்கும்போது தான் 2 பேருக்கு ஃபைட் நடக்கும். அப்படி ஃபைட் நடக்கும்போது இவர் ஒரு தூதுவரை அனுப்புறாரு. அந்த தூதுவர் தான் யாரு அப்படின்னா அப்சல் கான். ஓகே, தூதுவர் அனுப்பி சமாதானப்படுத்துறதுக்காக யாரு பிஜாப்பூர் சுல்தான் அனுப்புவாரு. ஆனா சிவாஜி என்ன செய்வார் தெரியாது, கோவப்பட்டு என்ன பண்ணிடுவார், அப்சல் கானை கொன்றுவாரு. 1659 இந்த கதை நடக்குது. ஓகேங்களா, அப்புறம் அவுரங்கசீப் 2 பேரும் அனுப்புவார், சைஸ்டா கான் ஜெய்சிங். இதுல 2 பேர். சைஸ்டா கான் கிட்ட கம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஆனா ஜெய்சிங் கம்ப்ரமைஸ் ஆகிட்டு புரந்தர் உடன்படிக்கை போடப்படும். ஓகே, அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பின்னாடி வருது பார்க்கலாம். ஓகே, புரந்தர் உடன்படிக்கை போடப்படுகிறது. அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் பாருங்க. அதாவது எப்படி கேட்கறாங்க பாருங்க. அதாவது புக்ல அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அக்பருடைய சமகாலத்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அக்பர் டைம்ல இங்கிலாந்தை ஆட்சி செஞ்சது யார் அப்படின்னா முதலாம் எலிசபெத் ராணி. ஓகேங்களா, அவங்க தான் ஆட்சி புரிந்தாங்க. அதே மாதிரி விக்டோரியா ராணி 1857 கலகம் ஏற்படும் இந்திய விடுதலை போராட்டத்தில், அந்த கலகத்தின் பொழுது இங்கிலாந்துடைய ராணியா இருப்பாங்க. 2ஆம் எலிசபெத் ராணி நமக்கு விடுதலை ஆகும் பொழுது, விடுதலை கிடைக்கும் பொழுது 2ஆம் எலிசபெத் ராணி இருந்திருப்பாங்க. சரிங்களா, அடுத்து கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொல்லப்பட்ட கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார்? அதாவது அந்த காலத்துல சீக்கியர்களுக்கும் முகலாய மன்னர்களுக்கும் கொஞ்சம் முரண்பாடு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஓகேங்களா, அதுல மெயினா எப்போ அது ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இவர் அக்பருடைய பையன் இருக்காரு பாரு, ஜஹாங்கீர். ஓகே, அக்பருடைய பையன் யாரு, ஜஹாங்கீர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்காங்க, குரு அர்ஜுன். எஸ், இந்த அர்ஜுன் தேவை யார் கொன்றுவா, ஜஹாங்கீர் கொன்றுவார் 5வது சீக் குரு. ஆனா இங்க என்ன கேள்வி, அது கேள்வி கிடையாது, அவுரங்கசீப்பினால் கொல்லப்பட்டது. அப்ப அவுரங்கசீப்பினால் கொல்லப்பட்டது யாரு அப்படின்னா 9வது சீக் குரு என்று அழைக்கப்படக்கூடிய தேஜ் பகதூரை தான் அவுரங்கசீப் கொலை தண்டனை கொடுப்பார். ஏன் அப்படின்னா அவர் கலகத்தில் ஈடுபடுவார்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஒப்பேராது அப்படின்னு சொல்லிட்டு 10வது சீக் குருவை அவுரங்கசீப்பே நியமிப்பார். ஓகேங்களா, அதான் குரு கோவிந்த் சிங் பாருங்க, குரு ஹர் கோவிந்த் சிங். ஓகேங்களா, அவர் தான் 10வது சீக் குருவாக அவுரங்கசீப்பை நியமிப்பார். அப்புறம் அமைதி ஆயிடுவாங்க சீக்கியர்கள். ஓகேங்களா, அதான் முக்கியம். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பகவத்கீதையும் உபநிடதங்களையும் எந்த மொழியில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மளுடைய பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது அபுல் பைசி சொன்னேன், ஒருத்தர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அபுல் பைசி என்ன பண்ணார்னா மகாபாரத ராமாயணத்தை மொழிபெயர்த்தார். ஓகே, அக்பரோட அவையில. இங்க பகவத்கீதையும் உபநிடதங்களையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் தாராஷ்யோகி. அவர் தான் என்ன பண்ணிருந்தா பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இது ஒரு அதாவது வரிசை, கால வரிசை. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும்பா, இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு தான் மனப்பாடம் பண்ணக்கூட புரிஞ்சு பிடிக்கணும்னு சொல்லுது. அதாவது ரீசன்ட் ட்ரெண்ட் என்னன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கால வரிசைப்படுத்தி நிறைய கொஸ்டின் கேட்கிறாங்க. அது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் இது. ஓகே, எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அக்பருடைய ஆட்சி திருப்பி அக்பர் நிறைய வந்திருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான மன்னர். மால்வா வெற்றி
யாத்திரிகர்களின் வரியை ஒழித்தல், அதான் அந்த புனித யாத்திரை வரியை ஒழித்தல். தீன் இதாகி பிரகடனப்படுத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபத்தேபூர் சிக்ரியில் இப்தத் கானாவை நிறுவுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேல, இதை கால வரிசைப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஆட்சிக்கு வந்தது 1555ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவார். ஆட்சிக்கு வரும்பொழுது அக்பருக்கு வெறும் வயது 14 வயது தான். யோசிச்சு பாருங்க, 14 வயசுல மன்னர். அப்பா வந்து எதிர்பாராத விதமாக மாடிப்பிடிக்கடி ஏறி விழுந்து தவறி விழுந்திருப்பார் நூலகத்துக்கு இருந்து. அதனால ஹுமாயூன் ஆட்சி செத்த உடனே நம்ம அக்பர் ஆட்சிக்கு வராரு. இப்போ அவருடைய பாதுகாவலராக பைரம் கானை நியமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன பையன் தான், அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர்ந்து பைரம் கானையை போகிறவங்க அப்படியே வந்து அவரை மெக்காவுக்கு அனுப்பி அவரையும் போட்டு தள்ளிடுவாங்க. பைரம் கான் வர முடிஞ்சது. இப்போ முழு மூச்சை அவர் ஆளுறாரு. இப்போ நிறைய சண்டை போடுறாரு. கோண்டுவான பகுதி, துர்காவதி, மால்வா பகுதி, குஜராத் பகுதியை கைப்பற்ற. அதை ஃபர்ஸ்ட் கைப்பற்றுறது மால்வா பகுதி. எஸ், கரெக்ட். 1. அடுத்து வந்த உடனே ராஜபுத்திரர்கள் நமக்கு எதிராகவே இருக்கிறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஜெசியா வரி ஒழிக்கிறாரு, யாத்திரிகை வரிக்கை ஒழிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப பெரிய முன்னெடுப்பு இந்த வரி ஒழிப்புலாம். ஓகே. 2. அடுத்து ஃபத்தேபூர், குஜராத்தை வெற்றி கொண்டது நினைவாக ஃபத்தேபூர் சிக்ரியில இப்தத் கானாவை நிர்ணயிக்கிறார். ஓகே, என்ன சார் இப்தத் கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்தினர்களும் வந்து அங்க சாமி கும்பிடலாம். இந்து மதத்தினரும், முஸ்லீம் மதத்தினரும், சீக்கியர்கள் எல்லாரும் வந்து அந்த இடத்துல சாமி கும்பிடலாம். அதுதான் வந்து இப்தத் கானா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம். ஓகே. அடுத்ததாக பொதுவான ஒரு மதத்தை ஃபாலோ உருவாக்குறாரு. அதுதான் தீன் இலாகியை பிரகடனப்படுத்துறாரு. அதுதான் 4வது. ஓகேங்களா, புதுசா ஒரு மதம், எல்லா மதத்திற்கும் நல்ல கருத்துக்களாக எடுத்துப்பாரு. அப்போ 1, 2, 3, அதாவது 4, அடுத்த 3. ஓகேங்களா, 1, 2, 4, 3 இங்க இருக்க ஆப்ஷன் ஏ. சரிங்களா, புரியுதா? இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் புரியுதா? ஓ, அடுத்து பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா சொன்னா, அதாவது 2ஆம் பகதூர் ஷா தான் முகலாய மன்னருடைய கடைசி மன்னர் என்று அழைக்கப்படக்கூடியது. ஓகேங்களா, பேரரசர் அப்படி சொல்லக்கூடாதுதான். ஓகே, முகலாய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு அரசர் தான். 1857ஆம் ஆண்டு கழகம் ஏற்பட்டிருக்கும். அந்த கழகத்தை அடக்கி ஒடுக்கி, ஓகே, பிரிட்டிஷ்காரன் தான் அடக்கி ஒடுக்கிடுவான். 3-4 மாசம் தான் நடக்கும், பெரிய அளவில் கழகம் கிடையாது. ஓகே, மே மாசம் ஆரம்பிச்சிருக்கும், கருதி இவங்க செப்டம்பர் அக்டோபர்ல அடக்கிடுவாங்க எல்லாத்தையும். பாருங்க, செப்டம்பர்லேயே அடக்கியாச்சு. ஓகே, 2ஆம் பகதூர் ஷா டெல்லியில் இவர் தான் தலைமை தாங்குவாரு. அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து நீ இங்க இருந்தாலும் சிறப்புன்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு ரங்கூன்ல போட்டாங்க. ரங்கூன் எங்க இருக்கு? மியான்மர் இருக்குது. ஓகே, இவங்க 2 பசங்க இருக்கான். 2 பசங்க டெல்லியில நடு ரோட்ல தூக்கில போட்டுறாங்க. ஏன்? பிரிட்டிஷ்க்கு எதிராக இனிமேல் கலகம் செஞ்சா இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு தூக்கில போட்டாங்க. சார், அதுக்கு இவங்களே தூக்கில போட்டுருக்கலாமே. ஐயோ பாவம்ப்பா, இவருக்கு வயசு 80 போல இருக்கும். இவரை நான் வேணான்னு சொன்னேன். ஓகேதா, நீ தான் வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு ஒரு டைலாக் வரும்ல, அதே மாதிரி தான் என்ன நடக்குது. இவரு நான் தலைமை தாங்கலப்பா, நம்ம தலைமை தாங்கலப்பான்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, எதுக்கு? நம்மளுடைய கழகத்திற்கு. ஆனா எல்லா மன்னர்களும் நீங்க தான் இருக்கணும் அப்படி கட்டாயப்படுத்துற ஒரே காரணத்துக்காக தலைமை தாங்கியிருப்பார். சரிங்களா, ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார். அடுத்து முகலாய காலத்தில் ஜரிபானா, மகாசிதானா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் யார் அப்படின்னு. அது இதுதான் ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின், கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத. அதாவது முகலாயர் காலத்துல ஹுமாயூன் ஆட்சி புரிந்துட்டு இருக்கக்கூடிய பிட்வீன் கேப்ல ஹுமாயூனை தோற்கடிச்சிட்டு சவுசா போர், கன்னோசி போர் சொல்லிட்டு 2 போர்லையும் தோற்கடிச்சு விட்டு முகலாய ஆட்சி கொஞ்சமா ஓரம் தள்ளிட்டு ஆப்கானிய வம்சம், 2வது ஆப்கானிய வம்சத்தை இந்தியாவில் இருந்திருப்பார். அவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷேர்ஷா சூர். அந்த ஷேர்ஷா சூர் தான் ஆட்சிக்கு பொறுப்பேற்றிருக்க அப்புறம் ஏகப்பட்ட சீர்திருத்தம் கொண்டு வருவார். ரோடு போடுவார், தபால்துறை கொண்டு வருவார், வருவாய் சீர்திருத்தம், ஓகேங்களா, அப்புறம் வந்து ஆர்மியில சீர்திருத்தம், ஓகேங்களா, மக்களுக்கு ஏகப்பட்ட கால்வாய்களையும் ஏரி குளங்களை வெட்டுவார். அப்படி வெட்டும் பொழுது விவசாயிக்காக போடப்பட்ட வரிகள் தான் இந்த ஜரிபானா, மகாசிதானா. ஓகேங்களா, ஷேர்ஷா சூரால் போடப்பட்டது, சுமத்தப்பட்டது. ஷேர்ஷா சூர். ஓகே, அடுத்து முகலாயர் காலத்தில் முஸ்தாபிகள் எந்த பொறுப்பை நிர்வகித்தனர்? ஓகே, முஸ்தாபி. ஓகே, அதாவது முகலாயர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் பின்னாடி, புக்கு பின்னாடி நிறைய பேர் படிக்கிறதே இது படிக்கணும் கண்டிப்பா. ஆனால் அது இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா, அதில் முஸ்டாஃபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பொது நீதியை நிர்வகிப்பது, சென்சார் ஆஃப் த பப்ளிக் மாரல்ஸ். ஓகேங்களா, பொதுவான நீதியை வந்து கொண்டு வர்றது. ஓகேங்களா, அதுதான். அடுத்து பாபர் தன்னுடைய சுயசரிதையை எந்த மொழியில் எழுதியுள்ளார்? நம்ம இப்பதான் பார்த்திருந்தோம். பாபருடைய சுயசரிதை பேர் என்ன? துஸ்க் கி பாபரி அப்படின்னு பார்த்தோமா. அது என்ன மொழி? ஓகே, யார் எழுதுனா கேட்க மாட்டாங்க. அது சுயசரிதையா, நாவலா, என்ன கேட்கறான், என்ன மொழி? இதுதான் ரீசன்ட் ட்ரெண்ட். ஓகே, என்ன மொழியில கேட்பாங்க. அதனாலதான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கோம். இப்போ ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டா நீ தான் ராஜா, நீ தான் அடிச்சு பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகே, துருக்கிய மொழி. என்ன மொழி படிச்சுக்கோங்க? டர்க்கிஷ், துருக்கிய மொழி. சரிங்களா, அடுத்து
பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனான ஹுமாயூன் டேசாம் ஆண்டு முகலாய மன்னர் ஆனார். ஓகேங்களா? ஆக்சுவலா பாபர் வந்து 1526 தான் ஆட்சியை பிடிச்சிருப்பார். பானிபட் போர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பானிபட் போர், கன்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர் சொல்லிட்டு வரிசையா தன்னுடைய காலத்தை இந்தியாவில் இருந்ததே 5 வருஷம், 5 வருஷத்தை 4 வருஷம் போறதே கழிச்சிருப்பாரு. கடைசி வருஷம் 1530ஆம் ஆண்டு பாபர் இறந்து போயிருப்பாரு. இறந்த உடனே மூத்த பையனான ஹுமாயூன் ஆட்சிக்கு வந்திருப்பாரு. தம்பி கூட தான் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி சமாதானம் பண்ணி அமைதியாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தன்னுடைய பகுதிகள் தான் ஒதுக்கி கடைசி நிம்மதியாக அவர் ஆட்சி பொறுப்பில் ஏறிட்டாரு. 1530 அவர் அப்பா இறந்த உடனே ஆட்சி பொறுப்பில் ஏறிட்டாரு. ஆனால் 1540 அவருடைய ஆட்சி பொறுப்பு கைவிட்டு போயிருக்கும். யாருக்கிட்ட? ஹுமாயூனுடைய ஆட்சி பொறுப்பு ஷேர்ஷா சூர்கிட்ட கைவிட்டு போயிருக்கும். அப்படியாவது பெரிய கதை. ஓகேங்களா? அவருடைய காலத்தை பாதி காலத்தை அந்த தீன்பானா ஒரு நகரத்தை கட்டுவதற்காக செலவழித்துட்டார் நம்மளுடைய ஹுமாயூன். ஓகே, வேஸ்டான ஒரு சொல்லும். ஓகே, ரைட். எடுத்து ஆக்ராவில் இதிமத் தௌலா அப்படின்ற ஒரு கல்லறையை யாரால் கட்டப்பட்டது? அதாவது இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஓகேங்களா? அதாவது மன்னர்கள், நிறைய மன்னர்கள் பொண்டாட்டி தாசனா இருந்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இங்க ஒரு மன்னர் கதை தான் பார்க்க போறோம். என்ன அப்படிப்பட்ட எல்லா மன்னர்களும் அப்பாவுக்கு கதரை கட்டுவாங்க. ஏன் மனைவி கதரை கட்டியிருக்காரு ஷாஜகான், ஓகேவா? இல்லைனா அக்பர் கதரை கட்டியிருக்காரு ஜஹாங்கீர். ஓகே, அப்பாவுக்கு கதரை கட்டுவாங்க, மனைவி கதரை கட்டுறாங்க. அல்லது அவர் தொழுகிட்டு இருந்த ஒரு துறவிக்கு, சூஃபி துறவி, இந்த மாதிரி துறவி இருந்தாங்கன்னா துறவிக்கு வந்து கல்லறையோ நினைவு தூணை கட்டுவது வழக்கம். இங்க ஒரு மன்னர், ஓகேதா? மன்னர்னா மன்னர் கிடையாது, மன்னருடைய மனைவி, மன்னருடைய பெயர்ல என்ன கட்டியிருக்காருன்னா அவருடைய அப்பாவுக்கு, அதாவது மன்னருடைய மாமனாருக்கு, மன்னருடைய மனைவியின் அப்பாவிற்கு ஒரு கல்லறை கட்டியிருக்காரு. அதுதான் வந்து இதிமத் தௌலா. சரிங்களா? அதாவது மன்னருடைய மாமனாருக்கு கட்டப்பட்டது இதிமத் தௌலா. ஆக்ராவில் இருக்கு. யார் கட்டினாங்க அப்படின்னா ஜஹாங்கீர் தான் அவருடைய மனைவி. ஓகேங்களா? எஸ், நூர்ஜஹான். ஓகேங்களா? நூர்ஜஹான் தான் கட்டியிருப்பாங்க. ஓகே, நூர்ஜஹான் தான் கட்டப்பட்டது. ரைட். அடுத்து கீழ்கார் வரும் வாக்கியங்கள் அடிப்படையாக கொண்டு சரியான விடையை குறியீடுகள். ஓகே, கூறுங்க அப்படி சொல்றாங்க. என்ன இருக்குப்பா? எஸ், அக்பர் அது ஃபத்தேபூர் சிக்ரியில் புலந்தர் வார்சாவை கட்டினார். நான் சொல்லிட்டேன், நான் அப்பவே சொல்லிட்டேன், அது 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். அக்பர் வந்து குஜராத் வெற்றியின் காரணமாக புலந்தர் வார்சா அப்புறம் ஃபத்தேபூர் சிக்ரி கட்டினாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், கரெக்ட் தான். திருப்பி அதே தான், குஜராத் வெற்றியின் நினைவாக கட்டப்பட்டது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரெண்டுமே சரியான விளக்கம். ஓகே, ஆப்ஷன் ஏ, ரெண்டும் சரி, ரெண்டுக்கும் சரியான விளக்கம். அடுத்து which are the following not situated in ராஜஸ்தான்? அதாவது டெம்பிள்ஸ். ஓகேங்களா? கோவிலை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்ல இல்லாத கோவில் நினைக்கிறாங்க. தில்வாரா கோவில், மெஹர் கோவில். ஓகே, ரெண்டுமே வந்து எங்க தான் இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்குது. இந்த பூர்ணகிலா, பராயிம்ப்ரா. ஓகே, இந்த பராயிம்ப்ரா வந்து அவுரங்கசீப் கட்டியிருப்பாரு. ஓகே, இந்த ரெண்டு பில்டிங்கையும், பூர்ணகிலா வந்து நம்மளுடைய ஷேர்ஷா சூர் கட்டியிருப்பாரு. இந்த ரெண்டு பில்டிங்கும் டெல்லி, நம்மளுடைய ராஜஸ்தான்ல கிடையாது. இதெல்லாம் வந்து ஈஸ்ட் சைடு இருக்கு, பீகார் இந்த சைடு இருக்கக்கூடிய. ஓகே, இந்த ரெண்டு தான் இல்லை. எது அமைந்திருக்க வில்லை தான் இருக்கிறாங்க? 3-4 தான் அமைந்திருக்க வில்லை. சரிங்களா? Who served as the British ambassador of the Mughals court? ஓகே, அதாவது முகலாய அரசவையில் பிரிட்டிஷின் தூதுவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, முகலாய அரசவையில் பிரிட்டிஷ். அந்த பிரிட்டிஷ்கிற வார்த்தை ஞாபகம் வந்துடணும். யாருடைய அவையில முதன்முறையாக பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் ஃபேக்டரி அமைச்சுக்கலாம் கேட்டாங்க? ஜஹாங்கீரோட அவையில கேட்டாங்க. நான் சொன்னேன், 2 பேரும் வந்திருப்பாங்க. வில்லியம் ஹாக்கிங்ஸ் அப்புறம் தாமஸ் ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வில்லியம் ஹாக்கிங்ஸ், 2வது தாமஸ் ரோ. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஜஹாங்கீர் இருந்திருப்பாரு, அப்புறம் வந்து நூர்ஜஹான் கூட இருந்திருப்பாங்க. ரைட், இதெல்லாம் ஓகே, ஒன் சைடு இருக்கட்டும். ஓகேங்களா? அடுத்ததாக தூதுவரா வந்தது யாரு கேட்கிறாங்க? அதுதான் அது யாரு? தாமஸ் ரோ, அவர் தான். ஓகேங்களா? தூதுவரா இருந்து பணியாற்றுறது. வில்லியம் ஹாக்கிங்ஸ் வந்து பணியாற்ற மாட்டார். சரிங்களா? அக்பரின் ஆட்சியில் பேசப்பட்ட அலுவலக மொழி எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? பாரசீக மொழி தான் அலுவலக மொழியாக அக்பருடைய ஆட்சி காலத்தில் பேசப்பட்டது. ஓகேங்களா? தென்னிந்தியாவில் மராட்டியருடைய ஆட்சி காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யாருடைய பொறுப்பு அப்படி இருக்கு? நம்ம மராத்தியர்களுடைய நிர்வாகத்துல நம்ம அஷ்டபிரதான் பார்த்திருப்போம். அஷ்டபிரதான் ஒவ்வொரு துறைக்கு அமைச்சராக இருப்பாங்க. ஆனா கிராமத்துறை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் இருக்காது. கிராமத்துறைக்கு ஒரு அதிகாரிகளை நியமிச்சிருப்பாங்க. அந்த அதிகாரிகள் தான் பட்டேல். ஓகே, அதனால அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அது ஒரு இனமாகவே உருவானது. சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லிட்டு ஏகப்பட்ட பட்டியல் இனத்தை சேர்ந்திருப்பாங்க. அவங்களாம் வந்து ஒரு கிராமத்துக்கு ஹெட்டா இருந்திருக்காங்க மராத்தியர்களுடைய ஆட்சி காலத்தில். ஓகே, அதே மாதிரி கொத்துவால் அப்படின்னு சொல்றாங்கல்ல, கொத்துவால், அது கூட பார்த்தீங்கன்னா அது நிர்வாகத்துல அந்த காவல் அதிகாரிகளுடைய பெயர்களுக்கு விருது கொத்துவால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் அந்த நிர்வாகத்துடைய பெயர்கள் இருக்கு. சரிங்களா? அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு? நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? முகலாய பேரரசுடைய வீழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் நாதிர் ஷா படையெடுப்பு பெரிய அடியா இருந்திருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய அகமது ஷா அப்தாரி வந்திருப்பாரு, அவருடைய படையெடுப்பு இங்க
மராத்தியர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் அகமது ஷா அப்தாலி. இவர் ஒரு ஆப்கானிய மன்னர். இவருடைய படையெடுப்பு தான் 3ஆம் பானிபட் போர் 1761. ஓகே, முகலாய படைக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் அந்த சரியான அடி, அவ்வளவுதான். திருப்பி மராத்தியர்களை எந்தித்து கொள்ள முடியாத அளவுக்கு அடி. அதுக்கப்புறம் தான் மராத்தியர்கள் 5 குடும்பங்களாக உடஞ்சி விடுவாங்க. ஓகேங்களா, அதுதான் பூனே, பரோடா, அப்புறம் சொல்லிட்டு 5 குடும்பம். அதான் பேஷ்வா, கெய்க்வாட். ஓகே, அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். பேஷ்வா, கெய்க்வாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தியா. ஓகே, இந்த மாதிரி 5 குடும்பமாக உடஞ்சி போயிடுவாங்க. சரிங்களா, ரைட். 3ஆம் பானிபட் போர். அடுத்து பொறுத்துகை கேட்குறாங்களா? எஸ், பொறுத்துகை. யார் யார் என்னென்ன கட்டிடங்களை கட்டினாங்க கேட்குறாங்க. ஈஸி தான். சரிங்களா, ஈஸியாக போட்டுடலாம். இதை எது தெரிஞ்ச கட்டிடங்கிறது பாருங்க. சரிங்களா, அக்பருடைய கல்லறை பாருங்க. அக்பருடைய கல்லறை யார் கட்டியிருப்பா? அக்பருடைய கல்லறை அவரே கட்டிக்குவாரா? ஐயோ, எந்த மனுஷப்பா அப்படி கட்டுவான்? அப்படி கட்ட முடியாதுதான். ஓகே, ஆனால் ஒரு மனுஷன் கட்டியிருக்காரு. யாரு? ஷேர்ஷா சூரு தன்னுடைய கல்லறையை அவரே கட்டியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. ரைட். ஆனால் அக்பருடைய கல்லறை அக்பர் கட்டதை. அவருடைய பையன் யாரு? ஜஹாங்கீர் தான் கட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அக்பருக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, வாய்ப்பு இல்லை. அப்போ ஜஹாங்கீர் கட்டியிருக்கணும். கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது. ஓகே, அப்போ உனக்கு தெரிஞ்சது என்ன பாரு? தீன்பானா சொன்னது. ஹுமாயூனு தன்னுடைய வாழ்நாள தீன்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டியை கட்டுவதற்காக வாழ்க்கையை செலவழிச்சாரு. எஸ், ஹுமாயூன் தீன்பானா. அப்போ பிக்கு 2 டிக்கு 4 இந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பாரு. பிக்கு 2 2 ஆப்ஷன் இருக்கு, டிக்கு 4 ஒரே ஆப்ஷனா இருக்கு. தட்டி தூக்கிடு. சி, ஆன்சர் சி. ஓகேங்களா, ஒரே ஷாட் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, அப்போ இதுல நம்ம வித்தியாசமா பார்க்க வேண்டியது பாபர் கட்டிய ஒரு ஆர்கிடெக்சர் பேர் என்ன, அக்பர் கட்டியது என்ன. அக்பர் வந்து பாருங்க தன்னுடைய மகனுக்காக ஜஹாங்கீர் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிடம் கட்டியிருக்காரு. ஓகே, அது பாபர் தன்னுடைய மகனுக்காக, ஓகே, பாபர் தன்னுடைய மகனுக்காக, பாபர் தனக்காக தன்னுடைய அடையாளத்திற்காக ஜம்மா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு, ஜும்மா மஸ்ஜித் வேற, ஜம்மா மஸ்ஜித் வேற. ஓகேங்களா, ஜும்மா மஸ்ஜித் வந்து ஷாஜகான் கட்டினது, ஜம்மா மஸ்ஜித் இது வந்து பாபர் கட்டியது. ஓகேங்களா, அக்பர் கட்டினது தன்னுடைய மகனுக்காக ஜஹாங்கீர் மஹால். ஹுமாயூன் கட்டினது தீன்பானா, அதை இடிச்சிருவாரு. யார்? ஷேர்ஷா சூரி இடிச்சிருவாரு. ஜஹாங்கீர் கட்டினது அக்பருடைய கல்லறையை. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மேட்ச் பண்ணோம்னா என்ன வருது? சரிப்பா, 1 2 3 4 வரும். சரிங்களா, இந்த இருக்கு பாருங்க, இங்கே சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, 1 2 3 4 வரும். அடுத்து, which of the following was were steps taken to ஷேர்ஷா சூர்? அதாவது ஷேர்ஷா சூரால் வர்த்தகம் மற்றும் வணிகத்திற்காக மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை இதுதான் கேட்குறாங்க. ஓகே, வியாபாரிக்கு பயணத்தை பாதுகாப்பானதாக்குது, உண்மையான விஷயம். ஓகேதா, ஒரு நாட்டுல ஒரு நாடு செழிக்கணும் அப்படின்னா வியாபாரம் செழிக்கணும். அப்படி அந்த வியாபாரம் செழிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? கரெக்டான ஒரு பாதுகாப்பு. வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். வியாபாரிகளை கொண்டு செல்வதற்காக, கூட்ஸை கொண்டு செல்வதற்காக ஒரு ரோடு வேணும். அதை இவர் தரமா செஞ்சார். ஓகேங்களா, எல்லா வியாபாரிகளுக்கும் ஒரு தரமான பாதுகாப்பு உறுதிப்படுத்தினாரு. அடுத்து ஒரு ரோடு போட்டிருக்காரு பாருங்க. எங்கிருந்து? இங்க அமிர்தசரஸ்ல இருந்து கல்கத்தா வரைக்கும் கிராண்ட் ட்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு போட்டிருக்காரு. ஆனா நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கு டெல்லி டு வாராங்கல் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது தப்பு. ஓகேங்களா, இது தப்பு. டெல்லி டு வாராங்கல் கிடையாது. ரோடு போட்டார்தான் நெடுஞ்சாலை. ஆனா அமிர்தசரஸ்ல இருந்து இங்க வாராங்கல் வரைக்கும். சரிங்களா. அடுத்து, இறக்குமதி மற்றும் விற்பனை வரியை விதித்தல். எஸ், கரெக்ட் தான். இறக்குமதி விற்பனை வரியை விதித்தாரு. சாலை ஓரங்கள்ல வியாபாரிகள் தங்குவதற்காக ஓய்வு விடுதியை கட்டினார். எஸ், 100% உண்மைதான். வியாபாரிகள் நிறைய விஷயம் செஞ்சிருப்பாரு. 1 3 4 எஸ், கரெக்ட். சரியானதா இருக்கிறாங்க. 1 3 4. மராட்டியர்கள் முகலாயர்களுக்கும் மிகப்பெரிய தோல்வி. நான் திருப்பி அதே வருது பாருங்க. ஓகேங்களா, மராட்டியர்களுக்கு பெரிய அடி. இப்பதான் சொன்னேன். எத்தனாவது பானிபட் போர்? 3வது பானிபட் போர். ஓகே, அதுவும் முகலாயர்களுக்கு மிகப்பெரிய அடி. 1761 அகமது ஷா அப்தாலி ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு மன்னர் வந்து படையெடுத்து இந்தியாவை நாசமாக்கி கொண்டு செல்வார். ஓகேங்களா, சிவாஜி யாருடன் புரந்தர உடன்படிக்கை ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, சிவாஜி 1665 நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி 1659 அப்சதுக்கான பார்த்து அப்சதுக்கான கொண்டிருப்பார். ஓகேங்களா, பிஜாப்பூர் சுல்தான் அனுப்புன அப்சதுக்கான. இங்க 1865 அவுரங்கசீப் அனுப்புனது யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெய்ஷா கான் அனுப்புவார். ஆனா அவரால் முடியாது. அப்புறம் ராஜா ஜெய்சிங் வருவார். ஆம்பூர் அரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா ஜெய்சிங் வருவார். அவர் தான் சிவாஜியை காம்ப்ரமைஸ் பண்ணி புரந்தர உடன்படிக்கை போடுவாங்க. 1665 கூட்டு போயிட்டு அப்படியே கோட்டைக்கு கூட்டு போவாங்க. அப்படியே அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்? சிவாஜியும் அவருடைய பையன் சாம்பாஜி தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. இதுதான். அதுக்கப்புறம் கதை பெரிய கதையாக வரும். ஓகேங்களா, ரைட். சிவாஜி வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்கிறாங்க. வருவாய்த்துறையுடைய அலுவலர்கள் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா கூர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வருவாய்த்துறையுடைய அலுவலர்கள் என்ன சொல்றாங்க? கூர்கன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்போ ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம். ஆல்ரெடி வந்து என்ன பார்த்துருந்தோம்? கொத்துவால் அப்படி பார்த்துருந்தோமா? அதே மாதிரி இங்க வந்து கூர்கன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வருவாய்த்துறை அமைச்சர். அங்க வந்து கிராமத்தை நிர்வாகம் பண்றவங்களை வந்து பட்டேல்
ஓகேவா, கொத்துவால் காவல் அதிகாரி, வருவாய்த்துறை ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க, கூர்கன் அப்படின்னு சொல்றாங்க. பெயர்கள்லாம் முக்கியம். ஆந்திர கவி தாமர் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, ஆந்திர கவி தாமர். நான் சொன்னது கிருஷ்ணதேவருடைய பட்டப்பேர் என்ன சொன்னேன், ஆந்திர போஜர் அப்படின்னு சொன்னேன். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஆந்திர அப்படி வார்த்தை வந்தோடனே கிருஷ்ணதேவராயர் போட்டு வந்துடலாம் சார், கிடையாது. ஓகேவா, இது ஆந்திர கவி பிதாமர் அப்படின்னு சொல்றாங்க. இது அல்லசாணி பெத்தண்ணா. ஓகேவா, இவர் யாருன்னா அந்த அஷ்டதிக் கஜம் இருக்காரு, அது ஒருத்தர் தான் இந்த அல்லசாணி பெத்தண்ணா. அடுத்து பாமணி அரசின் தலைநகரை குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றியவர். நம்ம 101வது கொஸ்டின் இதான் பார்த்திருந்தோம். ஓகேங்களா, யாரு, நம்மளுடைய அகமது ஷா. ஓகேங்களா, அகமது வாலி ஷா அல்லது அகமது ஷா சொல்றாங்க, அவர் தான் வந்து குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றியிருப்பாரு, பாமணி மன்னர். சரிங்களா. அடுத்து ஆந்திரா, திருப்பி வந்துட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்தது ஆந்திர கவி தாமர், இங்க வந்து ஆந்திர போஜர் யாரா, கிருஷ்ணதேவராயர். அவருடைய ஆட்சி காலம் 1509 இருந்து 1529. 3 புத்தகம் எழுதியிருக்காரு. இவருடைய ஆட்சி காலத்துல அஷ்டதிக் கஜம் இருக்கும். சிவாஜியின் வழிகாட்டி. ஓகே, வழிகாட்டி, அவருக்கு வந்து பயிற்சியாளர், அவருடைய பாதுகாவலர், நிறைய பேர் சொல்லலாம். ஓகே, சிவாஜியோடைய வழிகாட்டி யாரு, தாதாஜி கொண்டதேவ். சரிங்களா. யார் சார், ஜிஜி பாய். ஜிஜி பாய்னா அவருடைய அம்மா. சிவாஜியோடைய அம்மா யாரு, ஜிஜி பாய். சிவனுடைய அப்பா யாரு, சாஜி போன்ஸ்லே. ஓகே, சிவாஜியோட குரு பேர் என்ன, வழிகாட்டி தாதாஜி கொண்டதேவ். சிவாஜியோடைய பையன் பேர் என்ன, சாம்பாஜி. சிவாஜியோடைய பேரன் பேர் என்ன, சாஹூ. ஓகே, எல்லாம் பேர் டிஃபரன்ஸா இருக்கா, இதான் ஜிஜின்னு முடிக்கும். தாதாஜி, சிவாஜி, அப்புறம் வந்து சாஜி, ஜிஜி பாய். புரியுதா. ஓகே, ரைமிங்கா இருக்கும். அப்ப நீங்க அந்த குடும்பத்தோடைய பேர் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. ரைட். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான். ஓகே, சூப்பரான ஸ்லோகன். ரொம்ப பிடிச்ச ஸ்லோகன் எனக்கு கூட. ஓகேங்களா. அதாவது அந்த காலத்துல இப்போ வந்து நம்மளுடைய கவர்மெண்டோ நம்மளுடைய சிஸ்டம் மாறி போச்சு. ஆனால் அந்த காலத்துல விவசாயம் தான் மெயின். நல்ல கவர்மெண்ட் நல்லா இருக்கணும், மன்னன் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா செழிக்கணும். ஓகே, இப்போ விவசாயம் சீர்குலைந்தா அது மன்னன் சீர்குலைவான் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா நம்மளுடைய ஷேர்ஷா சூர். அவர் தான் சொல்லுவார், ஃபேமஸான மன்னன். ஆனா என்ன, குறுகிய காலத்தான் உயிர் வாழ்ந்திருப்பார். நம்மளுடைய அந்த சிவாஜியோடைய அஷ்டபிரதான் பார்த்தோமா, 8 நம்மளுடைய அமைச்சர்கள். எஸ், அந்த 8 அமைச்சர்களை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஒரு சில அமைச்சர்கள் அதாவது இங்க மேட்ச் ஒரு தவறான இதை தேர்ந்தெடுக்க கேட்கிறாங்க. ஓகேங்களா. அப்ப அமத்தியா அப்படின்னா மஜும்தார் என்ன சொல்லியிருந்தோம், நிதி அமைச்சர். எஸ், கரெக்ட் தான். ஓகேங்களா. அடுத்து சுமந்த் அப்படின்னா துபீர். ஓகே, வெளியுறவுத்துறை அமைச்சர். கரெக்ட் தான். சச்சீவ் அப்படின்னா உள்துறை அமைச்சர். இது கரெக்ட் தான். இந்த வாக்கிய நாவிஸ் அப்படி சொல்றாங்களா, இது மட்டும் பிரதம அமைச்சர் கிடையாது, இது தவறு. வாக்கிய நாவிஸ் வேற ஒரு துறையை சேர்ந்தவர். ஓகேங்களா. ஆன்சர் தவறாக பொருந்தியுள்ளது. ஆன்சர் பி தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின் பிக் அவுட் த இன்கரெக்ட். திருப்பி தவறான ஒன்று, இங்கேயும் தவறான ஒன்று. ஓகேங்களா. போரை வச்சு கேட்டிருக்காங்க பாருங்க. கீழே இருந்து வரலாமா. தலைக்கோட்டை போர் ரொம்ப ஃபேமஸான போர். ஓகே, விஜயநகர மன்னர்களும் பாமினி இருக்கக்கூடிய 5 சுல்தான் மன்னர்களுக்கும் நடைபெற்றது தலைக்கோட்டை போர். 1565. ராட்சச தங்கடி இன்னொரு பேர். கரெக்ட். 2ஆம் பானிபட் போர் இப்பதான் பார்த்தோம். ஓகே, யாரு, சரி 2ஆம் பானிபட் போர் வந்து 1526 கிடையாது. 2ஆம் பானிபட் போர் 1556. நம்ம இது பார்க்கல. அக்பருக்கும் ஹெமுவுக்கும் நடந்திருக்கும். ஓகேவா, அக்பருக்கும் ஹெமு என்ற மன்னர் நடைபெற்றிருக்கும். இது 2ஆம் பானிபட் போருக்கு மன்னருக்கு ஈரம் வந்துட்டு தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தவறா இருக்கு. 3ஆம் பானிபட் போர் இப்பதான் பார்த்தோம், அகமது சப்தர் 1760. உகீர் போர் கொஞ்சம் முன்னாடி நடைபெற்றிருக்கும், மராத்தா கூட நடைபெற்றிருக்கும் 1760. இது எல்லாமே கரெக்ட். 2ஆம் பானிபட் போர் 1856 சொல்லி 26 சொல்லுங்க, இது தவறு. சரிங்களா. ரைட். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது பிஜாப்பூர், அதாவது நம்மளுடைய பாமினி சுல்தான் 1526க்கு பின்பு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 துண்டுகளாக உடைஞ்சிருக்கும். ஓகேங்களா. பிடார், பெரார், அகமது நகர், கோல்கொண்டா, பிஜாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு 5 துண்டுகளாக உடஞ்சிருக்கும். இந்த 5 துண்டுகளையும் ஒவ்வொருத்தவங்க வந்து ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கதான் இதை கொடுத்துருக்காங்க. கோல்கொண்டாவை ரோல் பண்ணது கோல்கு அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் பிடிச்சிருப்போம். ஓகே, கோகு. ஓகேவா. கோல்கொண்டா குதும் ஷாஹி. ஓகே, பிஜாப்பூர் அடில் ஷா, ரொம்ப ஃபேமஸான மன்னர். ஓகே, பிஜாப்பூர் சுல்தான் ஃபேமஸானவர் அடில் ஷா. அடுத்து பிதார். ஓகே, பிடார் அப்படின்னு சொல்றாங்க ஃபரீத் ஷாஹி. அகமது நகர் நிஜாம் ஷாஹி. எல்லாமே கரெக்டாக தான் மேட்சா இருக்கு. 1 2 3 4. எஸ், இங்க இருக்கு டி ஆப்ஷன் டி. எல்லாம் கரெக்டாக தான் மேட்சா இருக்கு, நேருக்கு நேராக தான் இருக்கிறது. அடுத்து முகலாயர் காலத்தில் வாழ்ந்த தத்துவ இளவரசர். இந்த மாதிரி அந்த நிக் நேம் வச்சுதான் கொஸ்டினே வருது. ஓகேங்களா. நிக் நேம், தத்துவ இளவரசர்,
உலகின் அரசன், ஓகேங்களா, இந்த மாதிரி கேள்வி வருது. அப்ப தத்துவ இளவரசர் தத்துவத்துக்கு நிறைய பேசுவாராமா, ஓகேங்களா. இளவரசர் தான் பாருங்க, மன்னரும் கொடுக்கல. மன்னர் கொடுத்தா நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம். இங்க மன்னர் பேரு பாபர் மன்னர், ஜஹாங்கீர் மன்னர், அக்பர் மன்னர். நீங்க இளவரசர் கான்செப்ட் நீங்க உடச்சிடலாம். யாரு? தாரோ ஷாஹி. யார் சார்? யாருடைய பையன் சார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜஹாங்கீரா, எஸ், இது ஷாஜகானுடைய பையன். ஓகே, ஷாஜகானுடைய பையன். ஷாஜகானுக்கு 4 பசங்க, ஓகேங்களா. அதில் மூத்தவர் தான் இந்த தரோ ஷாஹி. இவர் தான் இளவரசர் சூட்டுவாங்க. அப்புறம் வந்து இவர் வந்து ரொம்ப தத்துவம் பேசுவார், ஆனால் வீரம் கிடையாது. அதனால் இவரெல்லாம் தோற்கடிச்சுட்டு மீதி மூணு தம்பிகளையும் தோற்கடிச்சுட்டு அவுரங்கசீப் மன்னராயிருவார். அப்பா அதை யாரு? நம்மளுடைய ஷாஜகான் வந்து இவரை மன்னராக்காதனால கோவப்பட்டு ஷாஜகான் சிறையில் போட்டுருவாங்க. தாஜ்மஹாலை கட்டுற தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே சாவு அப்படின்னு சொல்லிட்டு தாஜ்மஹாலை எதிர்த்தாப்புல ஒரு சிறையை போட்டு சிறை கூட அடைச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா. அப்போ இப்போதைக்கு மன்னர் வந்து இந்த டைமில் வந்து தத்துவ இளவரசர் தாரோ ஷாஹி, இவருடைய தம்பி அவுரங்கசீப் மன்னராயிருப்பார், ஓகேங்களா. இந்த தாரோ ஷாஹி தான் எங்கேயும் முன்னாடி வந்திருந்தார்ல. அடுத்து போர் வருது பாருங்க, எஸ், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஒரு சில தெரிஞ்ச விஷயத்தை நீ மேட்ச் பண்ண பொறுத்து கேட்டா, ஓகே. உனக்கு தெரிஞ்சது இது ஹல்டிகட்டி போர், ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ஓகேங்களா. நம்மளுடைய அக்பருக்கும் அக்பருடைய மனைவியுடைய அண்ணன், அதாவது ஜோதாவுடைய அண்ணனுக்கும் நடைபெறும், ஓகேங்களா. ஹல்டிகட்டி போர் 1576 தான், ஓகேங்களா. அக்பருக்கும் அவருடைய ராணா பிரதாப் மகன், ஓகேங்களா, அவருக்கும் நடைபெறும், ஓகேங்களா. யாருக்கு? அக்பர் டைம்ல, ஓகே. அப்போ 1-2 ஃபர்ஸ்ட் ஏக்கு. அடுத்து வேற உனக்கு தெரியும், கன்வா போர் தெரியும், ரொம்ப ஃபேமஸ் ஆனது போர் கன்வா போர். நான் ஷார்ட்கட்டே சொன்னேன், பானிபட் போர், கன்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர், பிகே சிகே அப்படியே சொல்லி கொடுத்துருந்தேன், ஓகே. அப்போ 4மே 26, 27, 28, 29 பாபர் டைம் நடைபெற்றது. அப்போ கன்வா போர் பாபர். அப்போ 2-4 இந்த மாதிரி எங்கேயும் ஆப்ஷன் இருக்கா? 2-2 2 2 இருக்குது, ஓகேங்களா. டிக்கு வந்து 4, என்னப்பா 1க்கு 2 தானே, ஏக்கு 2 தானே, எஸ், ஏக்கு 2 கன்வா போர். ஆஹா, இது தப்பா இருக்குப்பா, ஓகேங்களா. பாருங்க, ஏக்கு வந்து 2, நானே எழுதி போடுறேன். ஏக்கு 2 பில்கிரிம். குஸ்ரு கழகம் யாருடையது? குஸ்ரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜஹாங்கீருடைய பையன் பேர் தான் குஸ்ரு, ஓகே. அவருடைய கழகம் தான் இங்க நடைபெறும். கன்வா போருக்கு 1, நான் தான் தப்பா போட்டிருக்கேன், சரிங்களா, சாரி. கன்வா போருக்கு வந்து 1 போடணும், நான் இதுக்கு 4 நினைச்சு 4 போட்டேன், ஓகே. கன்வா போர் பாபர்னு கரெக்டாக சொன்னா நான் 1 போடணும். அப்போ 2-1 மேட்சா இருக்கா பாருங்க. 2-1 அப்படி பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா. அதுல இந்த குஸ்ரு கழகம் வந்து வேறுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜஹாங்கீருடையது. அதை நீ மேட்ச் பண்ணிட்டேன்னா 4 வருது, தூக்கிடலாம், ஓகேங்களா. 2-3-4-1, ஓகே, ரைட். தெளிவாக இருக்குது, ஆப்ஷனை பற்றி கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். சரி, அடுத்து அக்பரோட டைம்ல இருந்த ஒரு சில நிர்வாக முறைகளை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜாகீர்தாரி முறை, ஜமீன்தாரி முறை பற்றி எழுதுறாங்க. ஜாகீர்தாரி முறை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூல் செய்கின்ற அதிகாரமும் அப்பகுதியை நிர்வகிக்கிற அதிகாரமும் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும். எஸ், 100% கரெக்ட் தான். ஜாகீர்தாரினா வரி வசூல் பண்றதும் நிர்வாகம் பண்றதும் ரெண்டையும் சேர்ந்து ஒப்படைக்கிறது. அது ஜமீன்தாரி அப்படின்னா ஜமீன்தார்கள் என்பது குத்தகைதாரர்களிடமிருந்து விவசாயிகளிடமிருந்து வரியை மட்டும்தான் வசூல் பண்ணுவாங்க, நிர்வாகம் பண்ண மாட்டாங்க. இதுதான் 2க்கு வித்தியாசம், ஓகே. ஜாகீர்தார்னா நிர்வாகம் கிடையாது. ரெண்டுமே கரெக்ட் தான், இரண்டும் சரி, சரிங்களா. அடுத்து பின்வருவனவற்றில் எந்த அரசனின் காலகட்டத்தில் பாரசீக பயணி அப்துல் ராசக், ஓகேங்களா, அப்துல் ராசக் இந்தியாவிற்கு வருகை தந்தார் அப்படிங்கிறாங்க. யார் சார் இந்த அப்துல் ராசக் அப்படி பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். பயணிகள் வெளிநாட்டிலிருந்து நிக்கோலோடி கோண்டி, நிக்டின், நூனிஸ், மார்க்கோ போலோ, ஓகே, இந்த மாதிரி நிறைய பயணிகள் வந்திருக்காங்க, ஓகேங்களா. அந்த பயணிகள்ல அப்துல் ராசக் பாரசீக நாட்டு பயணி ரொம்ப முக்கியமானவர். இது யாருடைய காலத்தில் வந்திருக்காரு அப்படின்னா 2ஆம் தேவராயருடைய காலத்தில் வந்திருக்கார், ஓகேங்களா. சங்கம வம்சத்தை சேர்ந்த 2ஆம் தேவராயருடைய காலத்தில் வந்திருக்கார், ஓகே. அடுத்து தாஜ்மஹாலை கட்டியவர் யார்? சின்ன வயசுல விளாண்டுருப்போம். தாஜ்மஹாலை கட்டினது கொத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுருப்போம், ஓகேவா. ஆனால் எப்பதான் நமக்கு யாருன்னே தெரியாது. கெட்டதுக்கு ஃபண்டு பண்ணது ஷாஜகான் தான். ஆனால் அந்த வடிவமைப்பாளர் கட்டிடக்கலை கலைஞர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. உஸ்தத் அகமது லஹோரி. அதுதான் உஸ்தத் கிஷா அப்படின்னா உஸ்தத் அகமது லஹோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். 22,000 லேபர்ஸ் வேலை பார்த்தாங்களாமா. 22 வருஷம் ஆச்சாமா கட்டி முடிப்பதற்கு. யோசிச்சு பாருங்க, பேறுபட்ட கட்டிடங்கள் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. வெள்ளை நிற பளிங்கிறதுலாம் கட்டப்பட்டது. காக்ரா போர் யாருக்கும் நடைபெற்றது. ஓகே, கீழே ஆப்ஷன் பார்க்கலாமா? நான் சொல்றது பாருங்க, ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடணும், ஓகேங்களா. ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் அக்பருக்கும் ஹெமுக்கும் நடந்தது 2ஆம் பானிபட் போர், ஓகேங்களா. 2ஆம் பானிபட் போர் அக்பருக்கும் ஹெமுக்கும் 1556 இப்பதான் பார்த்துருந்தோம். பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்தது 1ஆம் பானிபட் போர் 1526. எஸ், டெல்லி சுல்தானுடைய கடைசி மன்னர், கரெக்ட் தான்.
அடுத்து ஷேர்ஷாவுக்கும் ஹுமாயூன் கிட்ட 2 போர், சௌசா போர், கனோசி போர், 2 போர். ஓகே, சௌசா போர், கனோசி போர் 30-40 அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை நடக்கும். ஓகே, இதான் 2 போர்லையும் ஹுமாயூன் தோத்துருப்பாரு. பாபருக்கும் முகமது லோடிக்கும் நடந்ததுதான் இந்த காக்ரா போர் 1529ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். இதுக்கப்புறம் பாபர் செத்து போயிடுவார். ஓகேங்களா, காக்ரா போர், முகமது லோடி. அடுத்து கால வரிசைப்படுத்துக, சூப்பர் கொஸ்டின். ஓகே, இதான் இந்த மாதிரி கேட்பாங்க, அதுக்கு தான் கொடுத்துருக்கோம். கால வரிசைப்படுத்தலாமா? அக்பர், ஜஹாங்கீர், குராம், அவுரங்கசீப், ஹுமாயூன். ஐயோ மகா பாவம், எப்ப அவுரங்கசீப் தான் கடைசி, ஹுமாயூனை தான் ஃபர்ஸ்டே வந்துடுறாரு. இது தப்பு. அடுத்து ஹுமாயூனுடைய பையன் அக்பர், அக்பர் சலீம், சலீம் குராம், அவுரங்கசீப். எஸ், கரெக்ட். ஓகேவா, கரெக்டா? ஏன் அப்படின்னா ஹுமாயூனுடைய பையன் தான் அக்பர், அக்பருடைய பையன் தான் சலீம், சலீமுடைய பையன் தான் குராம், குராமுடைய பையன் தான் அவுரங்கசீப். ஓகேங்களா, இங்க பாருங்க லாஜிக் மிஸ் ஆகும். ஹுமாயூன், ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் அக்பரா, தப்பு. ஓகேங்களா, அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், ஹுமாயூன். ஐயோ தப்பு. ஓகேவா, ஹுமாயூன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேங்களா, அப்புறம் தான் அக்பர், அப்புறம் தான் சலீம், அதாவது நம்மளுடைய ஜஹாங்கீர், அடுத்து ஷாஜகான், குராம். ஓகே, ரைட். ஆப்ஷன் பி தான் சரியான ஆர்டர். அவுரங்கசீப்போடைய ஆட்சி காலம், அவுரங்கசீப் தான் கடைசி முகலாய மன்னராக இருந்திருப்பாரு சொல்லிப்போம். அப்போ கடைசி முடிஞ்சது 1707 முடிஞ்சிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1658 இருந்து 1707 வரைக்கும் இருப்பார். ஓகேங்களா, சரி, 1688 இருந்து 1707 வரைக்கும் இருப்பார். சரிங்களா. அடுத்து ஹூ வாஸ் த முதல் பேஷ்வா. ஓகே, சூப்பரான கதை. அதாவது நம்ம சிவாஜியோடைய பேரன் யாரு? சாகு. சாகுவை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிருப்பார். ரொம்ப வருஷமா பிறந்ததுல இருந்தே சாகு ஜெயில தான் இருப்பாரு. சாகுவுக்கு சாகு அப்படின்னு பேர் வச்சதே யாருன்னா அவுரங்கசீப் தான். ஓகே, அப்படி பிறந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு உங்க தாத்தா எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்றாருடா, யார சிவாஜி சொல்றாரு. ஓகே, சிவாஜிய அவுரங்கசீப் சொல்றாரு அந்த பையனை பார்த்துட்டு, உங்க தாத்தா ஓகே ரொம்ப எனக்கு தொந்தரவு பண்றாரு, ஓகே நீயா நல்லா இரு அப்படின்னு தொந்தரவு பண்ணாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிறந்ததே பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சித்திரின்னு சொல்ற மாதிரி சாகு சாகு சாகுன்னு பேர் வச்சிருக்காரு. அப்படி விட நம்ம கதை சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ இது சாகுன்னு பேர் வச்சது யார்? அவுரங்கசீப் தான் பேர் வச்சிருப்பாரு. அவுரங்கசீப்புடைய சிறையில தான் இவர் பிறந்திருப்பார். ஓகே, அப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அவுரங்கசீப்புக்கு பின்னாடி வந்த மன்னர்கள் சாகு ரிலீஸ் பண்ணுவாங்க. சாகு நேராக வந்து அவங்களுடைய சின்ன அன்னை, அதாவது சித்தி கிட்ட தாராபாய்கிட்ட கேட்பாங்க. தாராபாய் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேஷ்வாவை கைக்குள்ள போட்டு என்ன செய்வாங்கன்னா ஆட்சியை பிடிப்பாங்க. திருப்பி ஒரு ஓரமா போயிடுவார். பேஷ்வா தான் ஆட்சி பண்றாரு. அவர் தான் பாலாஜி விஸ்வநாத். ஓகே, முதல் பேஷ்வா ஆட்சியாளர். அடுத்த கொஸ்டின், அக்பரது மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியதோடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது காரணம் என்ன அப்படின்னா பிரபுக்களையும் இராணுவத்தையும் ஒழுங்கமைக்க தான் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்துவாங்க. ஓகேங்களா, பாருங்க ஜாமீன்தாரி முறை, ஜாகீர்தாரி முறை, மன்சப்தாரி முறை சொல்லி நிறைய முறை இருக்கு. மன்சப்தாரிங்கிறது பிரபுக்களை இராணுவத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அக்பரின் பாதுகாவலர் ஈஸியானது பைரம் கான். ஓகேவா, அவர் தான் அக்பருடைய பாதுகாவலர். நான் ஹுமாயூன் வந்து முதையே பொறுப்பு ஒப்படைச்சார். ஏன்னா காடு கடா தெரியும் பொழுது அக்பருக்கு பாதுகாவலர் பைரம் கான். 2 பேருக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்படும். சரிங்களா, சரியாக பொருந்தியுள்ளது கேட்கிறாங்க. கீழே இருந்து வருதாமா? நூர்ஜஹான் ஜஹாங்கீரோடைய முதல் மனைவின்னு சொல்றாங்க. கரெக்டா? இதை யோசிப்பாரு சார், ஜஹாங்கீரோட மனைவி தானே சொன்னீங்க, இதிமத்தோட கட்டினாங்களே. கரெக்டு தான்ப்பா. ஆனால் நூர்ஜஹான் வந்து முதல் மனைவி கிடையாது. சரிங்களா, நூர்ஜஹான் 2வது மனைவி. அதனால தான் பின்னாட்களில் ஜஹாங்கீருக்கும் ஜஹாங்கீருடைய மனைவி நூர்ஜஹானுக்கும் இவங்க ஜஹாங்கீருடைய பையன், அதாவது ஒன்றுதப்பா ஷாஜகானுக்கும் நூர்ஜஹானுக்கும் 2 பேருக்கு சண்டை நடக்கும். ஓகேங்களா, ஏன்னா 2 பேருமே இவங்க வந்து ஷாஜகான் வந்து ஜஹாங்கீருடைய முதல் மனைவிக்கு பிறந்த பையன். சரிங்களா, ஹிந்து மனைவிக்கு பிறந்த பையன். ஓகேங்களா, அவங்களுக்கும் அவங்களுடைய சித்தியா இருக்கக்கூடிய நூர்ஜஹான் சண்டை நடக்கும். ஓகே, முதல் மனைவி கிடையாது, 2ஆம் மனைவி தான் தப்பு. சரியானதான் கேட்குறாங்க. அடுத்து ஷேர்ஷா சூர் முகலாய ஆட்சியாளராக. ஐயோ சொல்லவே கூடாது, முகலாய ஆட்சி காலத்துல தான் ரூல் பண்ணியிருப்பாரு 5 வருஷம். ஆனால் இவர் முகலாய ஆட்சியர், ஆப்கானிய மன்னர். தவறு. ஹுமாயூனை ஃபரீத் சொல்றாங்களா, அப்படியே தப்பா இருக்கு பாரு. இதுக்கு இதுதான் வரும். ஓகே, 2 மாற்றி இருக்குது. ஷேர்ஷா சூரை தான் ஃபரீது சொல்லுவாங்க. அப்போ இதுவும் தப்பு. அக்பருடைய மதம் எஸ், அதாவது தௌஹீத் இ இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய தீன் இலாஹி அப்படின்னு சொல்லணும், அதுதான் அந்த மதம். அதை வந்து இந்த இதில் வந்து தௌஹீத் இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ மேலே ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்ட். பின்னுரை கப்பலின் ஒட்டகம் உலகின் முதலில் கண்டுபிடித்தவர் அக்பர். ஓகே, கப்பலின் ஒட்டகம், அதாவது எப்படி வந்து ஒரு கப்பல்ல இருந்து ஒரு கப்பலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வித்த சொல்லி கொடுப்பாரு. பாருங்க, அக்பர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காரு அந்த டைம்லேயே.
சசாரத்தில் கல்லறை யாரால் கட்டப்பட்டது? நான் சொன்னேன், உயிரோடு இருக்கும்போது தனக்கான கல்லறையை கட்டின ஒரு மாபெரும் மன்னர் தான் யாரு? ஷேர்ஷா சூர். அதனால சீக்கிரம் இறந்து போயிருப்பார் இருக்கு. 1540 ரொம்ப கஷ்டப்பட்டு மன்னர் ஆவார். 45 இறந்து போயிருவார். ஐயோ பாவம். சரிங்களா? சசாரம் பீகார் இருக்கு. அவர் பிறந்த இடத்துல கல்லறை கட்டியிருப்பார். சசாரம். அவருடைய பேர் தான் ஃபரீத். அடுத்து ஷேர்ஷாவுடைய முக்கியமான குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நிர்வாக கொள்கைகள் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அதுதான் அந்த வியாபாரத்திற்காக அவருடைய வருவாய்த்துறை. ஏன்னா அக்பருடைய வருவாய்த்துறை முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா நம்ம ஷேர்ஷா சூர் தான். நிர்வாக கொள்கைக்கு அவர் பேர் போனவர் அவர் தான். அதனால தான் விவசாயம் சீர்குலைந்தார், மன்னன் சீர்குலைவான்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கால வரிசைப்படுத்துக. ஓகே, ஈஸியாக பண்ணிடலாம், பயப்படாதீங்க. கதை தான், கதை தெரிஞ்சால் கால வரிசைப்படுத்திடலாம். யோசிச்சு பார்ப்போமா? சரி, ஃபத்தேபூர் சிக்ரி அக்பருடைய காலத்தது, பிராக்கெட்டில் போட்டுக்கோ. செங்கோட்டை யார் கட்டினா? நம்ம ஷாஜகான் கட்டினாரு. ஓகே, தாஜ்மஹால் சார் அதையும் ஷாஜகான் தான் சார் கட்டினாரு. சசாரத்துல சமாதியை கட்டினது யாரு? சசாரத்துல சமாதி யோசிப்பார். இப்பதான் நம்ம பார்த்தோம் யாரு? நம்மளுடைய ஷேர்ஷா சூர். ஓகே, அப்போ இது எது ஃபர்ஸ்ட் வரும்? ஷாஜகானுக்கு முன்னாடி அக்பர், அக்பருக்கு தான் முன்னாடி தான் ஷேர்ஷா சூர். ஓகே, அப்போ 4 ஃபர்ஸ்ட் வருது. ஓகேங்களா? 4 ஃபர்ஸ்ட் வருது. சரிங்களா? இந்த ஒன்று வருது, இந்த ஒன்று வருது, இந்த ஒன்று வருது. ஓகேங்களா? ஆமாம். ஓகே, அடுத்து ஷேர்ஷா சூருக்கு அப்புறம் தான் யாரு? அக்பர் வருவார். ஓகேங்களா? அப்போ அக்பர். எஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து அடுத்து இது வராது, ஏன்னா 3 வந்துடுச்சு. அப்போ இது வராது. இப்போ இதுவா இதுவா? ஃபர்ஸ்ட் தாஜ்மஹால் கட்டினாரா செங்கோட்டை? ஃபர்ஸ்ட் தாஜ்மஹால், அப்புறம் தான் செங்கோட்டை. அப்படி பார்த்துட்டீங்கன்னா 3, 2. எஸ், ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்து எந்த முகலாய மன்னர் வந்து உலகின் அரசன் என்று அழைக்கப்படுகிறார்? ஷாஜகான் தான் உலகின் அரசன் என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா? உலகின் அரசன். அடுத்து கன்வா போர் எப்பொழுது நடைபெற்றது? ஓகேங்களா? கன்வா போர். ஓகேங்களா? நம்ம வந்து நான் சார்ந்த சொல்லுங்க, பானிபட், கன்வா, சந்தேரி, காக்ரா போர் அப்படின்னு சொல்லி இருப்பேன். ஓகேங்களா? எல்லாமே பாபர் தான். எல்லாத்துலேயும் பாபர் வெற்றி. 26, 27, 28, 29. ஓகேங்களா? வரிசையாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஆன்சர் கிட்ட 40 இருந்தால் இருக்கும்பா, தப்பு. ஆன்சர் கிட்ட இருந்தால் அது தப்பு. ஓகேங்களா? 1527 தான் ரைட். சரிங்களா? 1527 அதுதான் ஆக்சுவலாக கரெக்டான ஆன்சர். கன்வா போர். ஓகேங்களா? ரைட். அடுத்து காணி கானான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முகலாய மன்னனுக்கு கீழே பணிபுரிந்தார் அப்படின்னா அக்பருடைய அவையில பணிபுரிந்தவர் தான் இந்த காணி கானான். ஓகேங்களா? அவர் லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், எந்த பேஷ்வா மன்னர் நானா சாஹிப் என்று அழைக்கப்படுகிறார்? ஓகே, இந்த நானா சாஹிப் தான் இது வருவார், ரிவோல்ட்ல வருவார். பாலாஜி பஜ்ரோ அவர் தான் நானா சாஹிப் என்று அழைக்கப்படுவார். இவர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு பேஷ்வாவோ திகழ்வார். ஓகேங்களா? நானா சாஹிப். ஓகே, ரைட். ஒரு 175 கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? பெரிய ஒரு முகலாயர்கள், விஜயநகரம், பாமணி, மராத்தியர்கள், பெரிய டாபிக். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நிறைய கான்செப்ட், நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எப்படியாவது ரிட்டர்ன் பார்த்து நிறைய நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. டிஸ்கஷனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நீங்கள் படித்ததெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்றது தெரிய வரணும். சரிங்களா? அதனால் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட்டு நல்லபடியாக எழுதுங்க. அடுத்த டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் அந்த கீழே சிலபஸோட லாஸ்ட் 2-3 பாயிண்ட் இருக்கும் பாருங்கள், அந்த கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதனால் கலாச்சாரம், மதவத்தி, இந்தியாவில் ஒற்றுமை வேற்றுமை இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அதனால் அது ரொம்ப முக்கியம். அதை வந்து எத்திக்ஸ் புக்கில் படிங்க. நம்ம வேர் டு ஸ்டடியும் போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க, நல்லபடியாக படிங்க. அடுத்த நாளையிலிருந்து அமுத சுரபி வகுப்புகளும் ஸ்டார்ட் ஆகுது. அதையும் தவறாமல் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.